வருது. இந்த பாருங்க. சத்தம் கேக்குது. வரல. ஒரு கதை வரல. வரல. வருது. சத்தம் கட்டுச்சனா? எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 2 நிமிஷம் எனக்கு டைம் தாங்க. இந்த நெட்வொர்க் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு.
ஓ! மிஸ் குட் ஈவினிங். இங்க நீங்க பேசுறீங்களா இல்லையான்னு தெரியல. இங்க பேசுற எதுவுமே எங்களுக்கு யாருக்கும் கேக்குதில்ல. ஓகே, ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. எல்லாரோட மைக்கும் ஆஃப்ல தான் இருக்கு. குட் ஈவினிங். மைக் ஆன் பண்ணா தான் விளங்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் மைக் ஆஃப். நான் இது கிளாஸ் முடிச்சதுக்கு பிறகு வந்து நீங்க நான் அதுல சொல்ற டவுட்ஸ் கேளுங்க. இப்போ ஒரு 1 மினிட் டைம் தாங்க, கொஞ்சம் இந்த கனெக்ட் ப்ராப்ளம் ஆயிருக்கு. உங்களுக்கு லாஸ்ட்ல வந்து டைம் தருவேன், அப்ப நீங்க உங்களோட டவுட்ஸை வந்து கேட்கலாம். இப்ப உங்களோட மைக் ஆஃப் பண்ணி வைங்க.
ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். சாரி, கொஞ்சம் என்னென்ன இப்ப பிரச்சனையால டக்குன்னு ஜாயின்ட் ஆகிடாம போயிட்டது. நீங்க சவுண்ட் இதெல்லாம் ஓகேவான்னு சொல்லி ஒருக்கா எனக்கு சொல்றீங்கன்னா ஈஸியா இருக்கும். இப்ப சவுண்ட் ஓகேவா? கிளியரா இருக்கா? ஓகே ஓகே, சிஸ்டர். கிளியரா இருக்கு. ஓகே ஓகே ஓகே. அப்ப இப்ப நீங்க உங்களோட மைக்க மற்றது வீடியோ வந்து ஆஃப் பண்ணி வைங்க. நான் வந்து உங்களுக்கு நாங்க செஷன் முடிஞ்சதுக்கு பிறகு லாஸ்ட்ல வந்து உங்களுக்கு டைம் தருவேன். அப்ப அந்த டைம் நீங்க உங்களுக்கு doubts கேட்கணும்னு சொன்னா கேட்டுக்கொள்ளலாம். சரியா? ஓகே. என் பேர் வந்து வனுஷா. நான் இருக்கிற இடம் வந்து ட்ரிகோமலி. சரியா? நானும் இப்படி ஸ்டார்ட்ல தான் ரெசினாட் பத்தி பழகணும் என்று சொல்லி ஒரு நிறைய ஆசையோட இருந்தான். அதுக்கு பிறகு நான் உண்மையாவே நிறைய கஷ்டப்பட்டு தான் ரெசினாட்டை வந்து பழகினேன் நான். ஆனா எனக்கு பழகும் போது உண்மையாவே நிறைய ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. ஃபினான்ஷியலாகவும் சரி, அந்த டைம் நான் ஒர்க் பண்ணி கொண்டிருந்தேன் நான். அப்ப எனக்கு அதையும் செய்து இதையும் செய்து கொஞ்சம் கஷ்டம், மேனேஜ் பண்றது கொஞ்சம் கஷ்டம் மாதிரி இருந்துச்சு. ஆனா நான் அதுக்கு பிறகு இதால வந்து நான் எடுத்த பயன் வந்து நிறைய. அதாவது நாங்க இன்வெஸ்ட் பண்றது ஒரு சின்ன விஷயமா இருக்கும், ஆனா நாங்க எடுக்கிறது பெரிய ஒரு விஷயமா இருக்கும். இப்ப நான் எனக்கு நான் ஒரு பேஜ் வச்சு செய்து கொண்டிருக்கேன். அதுல வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஈனட்லாங்க பிசினஸ் காலேஜ்ல ரெசினாட் ஆன்லைன் தமிழ் மீடியம் கிளாஸ், இதுக்கு வந்து உங்களை எல்லாரும் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வெல்கம் பண்றேன். இதுல வந்து நாங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கிறதுல உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். என்னன்னு சொன்னா இதுல வந்து எங்களுடைய இதுல வந்து 17 கோர்சஸ் இருக்கு. சரியா? இப்ப உங்களுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாம இருக்குமே. இப்ப ஒரு தனியா ஒரு ஆள் செய்யும் போது எங்களுக்கு அந்த ஆசை கொடுத்து பழகும் போது அது ஃபுல்லா சக்சஸ் ஆகுமா, கடைசி டைம் வரையும் அவங்க கொண்டு போவாங்களா, எங்களுக்கு செய்யலுமா, இப்ப அந்த ஒரு டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்கும். அது ஈவன் நானா இருந்தாலும் அப்படிதான் ஸ்டார்ட்ல யோசிப்பேன். பட் ஓகே, அதுக்காக தான் உங்களுக்கு நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா எங்களோட பிசினஸ் காலேஜ் மூலமா உங்களுக்கு வந்து நாங்க இந்த கோர்ஸை வந்து செய்யறோம். அதுல நீங்க பார்க்கலாம், இந்த ஹேண்டில் கோர்ஸ் இருக்குது, மற்றது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் கோர்ஸ் இருக்குது, ஹேண்ட் எம்ப்ராய்டரி கோர்ஸ் இருக்குது, மற்றது இதுல பொலிமர் கிளே ஜுவல்லரி செய்யறது, பைப் கிளீனர், அந்த மாதிரி 17 கோர்சஸ் வந்து போய் கொண்டிருக்கு. அதுல தமிழ் மீடியம் இப்போதைக்கு ரெசின் ஆர்ட்டும் ஹேண்டில் கோர்ஸும் மட்டும்தான் தமிழ் மீடியம் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களோட தமிழ் மீடியம் செய்யறதுல இது வந்து இப்ப இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் செய்யறது வந்து 3வது பேட்சுக்குரியது. முதல் பேட்ச் வந்து நடந்து கொண்டு. சரியா? ஓகே. இப்ப இதுக்குள்ள வந்து நாங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்யறோம், இப்ப நாங்க வீட்டுல இருந்து கொண்டே உங்களுக்கு ஈஸியா பழகி நீங்க செய்யக்கூடிய மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது உங்களுக்கு ஒரு
நல்ல ஒரு சந்தர்ப்பம். அதாவது இப்ப நான் வீட்ல இருந்து கொண்டே நிறைய பேர் வெளியே வேலை செய்யறாங்களா இருப்பீங்க, வீட்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பீங்க, மற்ற மற்ற பெரிய வேலைகளுக்கு போறாக்களா இருப்பீங்க. அப்ப உங்களுக்கு வந்து இந்த இதுகள் வந்து ஃபிளெக்சிபிளா இருக்கும். ஏன்னு சொன்னா இப்ப நாங்க நைட் டைம் கிளாஸ் எடுக்கிறபடி உங்களுக்கு அது ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். மற்றது வந்து நாங்க இதை செய்து கொண்டு போகும்போது எங்களுக்கு ஒரு கொலிச் மூலமா செய்யும் போது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து கிடைக்கும். சரியா? ஓகே, நாங்க அடுத்த என்ன விஷயம் பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம். ஓகே, ஓகே. இப்ப இதுல நீங்க பார்க்கலாம் என்னன்னு சொன்னா எங்களோட ஈனட் லங்கா பிசினஸ் காலேஜ்ல இருக்கிற டீம் ஆஃப் மெம்பர்ஸ், அதாவது யார் யார் எங்களோட ஈனட் லங்கா பிசினஸ் காலேஜ்ல வந்து இருக்கிறாங்கன்னு சொல்லி அதுல சேர்மன், டிரெக்டர், அதுக்கு பிறகு அவங்களோட ஸ்டாஃப், கோர்சஸ் செய்யறவங்க வந்து யார் யார் இருக்கிறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நாங்க வந்து எல்லாரும் சேர்ந்து இதை வந்து செய்யும் போது எங்களால முடிஞ்ச ஒரு என்ன சொல்றது, எங்களால எவ்வளவுக்கு இயலுமோ அந்த அளவுக்கு ஒரு ஆளை வந்து நாங்க மேல கொண்டு வரணும், அவங்களோட திறமையை வெளிக்கொண்டு வரணும். இப்போ ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். இப்ப இதுல வந்து நானும் ஃபர்ஸ்ட்டுக்கு நிறைய இதுகள் எல்லாம் பார்த்து நான் கிரியேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் செய்தேன் நான். அப்ப அந்த மாதிரி செய்யும் போது இப்ப எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நம்பிக்கை வரணும். அதுக்காக தான் நாங்க இது எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்றோம். சரியா? சோ இது வந்து உங்களுக்கு பார்க்கக்கூடியமா இருக்கும் எங்களோட டீம் ஆஃப் மெம்பர்ஸ், அதாவது யார் யார் இருக்கிறாங்கன்னு சொல்லி. சரியா? ஓகே. இப்ப அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா இப்ப நாங்க இதுக்குள்ள ஃபுல்லா எங்களோட மெயின் சாப்டருக்குள்ள வருவோம். என்னன்னு சொன்னா இப்ப நாங்க எங்களோட கோர்ஸ், இந்த ரெசின் கோர்ஸ் வந்து என்னத்துக்காக நாங்க பழகணும், அதாவது நாங்க ரெசினை கற்கிறதுல முக்கியத்துவம் என்ன. சரியா? அப்படி பார்க்கும்போது இப்ப இதுல உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு ஒரு ஐடியாஸ் இருக்கும். ஆனா இப்ப நீங்க பார்க்கும்போது ஒரே மாதிரியான விஷயங்கள் நிறைய இருந்தாலும் இப்ப ரெசின்ன்றது வந்து பொதுவா இப்ப நிறைய பேர் செய்தாலும் எங்களுக்கு சொல்லி ஒரு யூனிக்கான ஸ்டைல் டிசைன் இருக்குமே. இப்ப பொதுவா நீங்க எந்த பேஜை பாத்தீங்கன்னு சொன்னா, எந்த கிரியேஷன்ஸை பாத்தீங்கன்னு சொன்னா, எனக்கு இப்ப இன்னொரு ஆட்கள் செய்யறதே மாதிரி நாங்களும் செய்தோம்னு சொன்னா அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் இருக்காது, எனக்கு தெரியாது. So, எங்களுக்கு கட்டாயம் பாக்குறாங்கள கவர்ற மாதிரி இருக்கணும். இப்ப அந்த மாதிரி நாங்க எப்படி செய்யறது, அதாவது இப்ப நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களுக்கு ஒரு ஸ்மால் பிசினஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்களுக்கு கைட் பண்றது, என்ன மாதிரி நீங்க ஒரு சின்ன பிசினஸ் செய்ய போறீங்கன்னு சொல்லி. இப்ப அந்த மாதிரி கைட் பண்ணி கொண்டு போகும்போது எங்களுக்கு இது ரெசின் வந்து உண்மையிலேயே ஒரு ஆஹ் ஒரு கூடுதலா கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இது வந்து இருக்கும். சரியா? இப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட ஃப்ரீ டைம் இருக்குன்னு தான். இப்ப நாங்க ஒரு வேலைக்கு போறாங்கன்னு சொன்னா எங்களுக்கு வீட்டுல ஃப்ரீ டைம் இருக்கும். அந்த ஃப்ரீ டைம்ல வந்து நாங்க இதுகளை செய்யும் போது எங்களுக்கு ஒரு பார்ட் டைம் பிசினஸ் மாதிரி இருக்கும். இப்ப நாங்க எங்களோட சைட்ல பினான்சியலா வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கும், ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு ஹெல்ப், ஒரு பினான்சியலா. இப்ப நீங்க உங்களோட ஹஸ்பண்ட் மட்டும் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறீங்கன்னு சொன்னா, இப்ப இவன் கேர்ள்ஸ் சொன்னா, நீ ஹவுஸ் ஒய்ஃப் சொன்னா, உங்களோட ஹஸ்பண்ட் மட்டும் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு ஃபேமிலி சப்போர்ட், அவ்வளவுதான். அந்த மாதிரி செய்யக்கூடிய மாதிரி இருக்குமென்னு சொல்லி நான் 100% ஷுவர் பண்ணி சொல்லுவேன். என்று சொன்னா நான் வந்து ஸ்டார்ட்ல அப்படிதான் நான் ஏர்ன் பண்ணினேன். இப்ப வரையும் நான் அப்படிதான் ஏர்ன் பண்ணி கொண்டு இருக்கிறேன். இதுல வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஆனா அதுக்கு வந்து முதலாவது எங்களோட முயற்சி தேவை. அதை நாங்க உங்களுக்கு செய்யறதுன்னு சொல்லி நான் எல்லாமே ஃபுல்லா உங்களுக்கு கைட் பண்ணி கொண்டு போவேன். சரியா? ஓகே. இதுல வந்து நாங்க முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப நாங்க ஒரு பிசினஸ் செய்யறோம்னு சொன்னா என்ன செய்யணும், அதுக்கு வந்து நாங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும். பெரிய அளவான முதலீடு வந்து நாங்க போடணும். இப்போ போட்டாதான் நாங்க ஒரு கடைய மாதிரியோ இல்லாட்டி வேற வேற ஏதாவது ஒரு பிசினஸ் செய்யறோம்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு மெஷினரிஸ் வேணும், அதுக்குரிய அதை வந்து செய்யறதுக்குரிய ஆட்கள் வேணும், அப்ப எங்களுக்கு சப்போர்ட்டுக்கு இன்னொரு ஆட்கள் வேணும். அந்த மாதிரி இல்லை. இதுக்கு வந்து நீங்க உங்களோட வீட்டுல ஒரு ஒரு சின்ன ஒரு மேசை, அந்த மேசையில ஒரு ஸ்பேஸ் அவ்வளவு இருந்தா போதும். இப்ப நீங்க வேறையா ஒரு ரெண்டுக்கு ஒரு கடை எடுத்து தண்ணி பில் வேறையா கட்டி கரண்ட் பில் வேறையா கட்டி பே பண்ணி அந்த மாதிரி செய்ய தேவையில்லை, அதுக்கு ஒரு ரெண்ட் கொடுக்க தேவையில்லை. ஸோ எங்களோட வீட்டுல இருந்து கொண்டு நாங்க செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் சாப்டருக்குள்ள போவோம். ஓகே. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல உங்களுக்கு கோர்சஸ் பழகுறது நான் தான். ஸோ இந்த நான் செய்த கிரியேஷன்ஸ் வந்து இதுக்குள்ள இருக்குது. இதை பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துக்கு அனுப்பி, அதாவது ஒவ்வொரு விதமான கிஃப்ட்டுக்கு ஒவ்வொரு பிளேசஸுக்கு வந்து இதெல்லாம் போயிருக்குது. ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்கிறது வந்து ஷேடோ பாக்ஸ்ன்னு சொல்லுவோம், நேம் ஷேடோ பாக்ஸ்ன்னு சொல்லி, அது வந்து ஒரு பர்த்டே கிஃப்ட்டுக்கு அவங்களோட பண்ணினது. அடுத்ததா இருக்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பெரிய அளவான ஒரு கீடெக், அது வந்து ஒரு ஜிம் மாஸ்டர் வந்து அவர் அனிவர்சரிக்கு வந்து அவங்க வார எல்லாருக்கும் வந்து ஒரு
மெமரியா கொடுக்கறதுக்கு கேட்டது. அதுல வந்து 150 கீடெக்ஸோட பண்ணினவங்க. அதே மாதிரி 1500 கீடெக்ஸோட பண்ணி கொடுத்தது ஒரு சர்ச் சொசைட்டி ஒன்றுக்கு. கிளாக் கேட்டாங்க, அது வந்து பெட்டிகுலோ போயிருக்கு. அந்த நிகம்பு அனுப்பினது வந்து ஸ்ரீலங்கா ஷேப்ல இருக்கிற கீடெக், அது வந்து ஒரு டூரிஸ்ட், ஒரு ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் இடத்துக்கு வந்து அவங்க வந்து இந்த டுக் டுக் ரைட் மாதிரி எடுப்பாங்க. அதுக்கு அவங்க ஃபாரினர்ஸ் வந்து திரும்ப ரிட்டர்ன் போகும்போது ஒரு மெமரபிளான ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குற மாதிரி. அதே மாதிரி அந்த ஹார்ட் ஷேப்ல இருக்கிற கீடெக்ஸ் வந்து ஒரு வெட்டிங் ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு கொடுத்தது கொழும்புல. ஸோ அந்த மாதிரி எங்களாலேயும் முடியும்னு சொல்லி நீங்க நினைச்சு செய்வீங்களா இருந்தீங்கன்னு சொன்னா கட்டாயம் இதுல வந்து நீங்க முன்னுக்கு வரலாம். ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு சொல்லி பார்ப்போம். நெக்ஸ்ட் அதுலயும் வந்து போட்டோஸ் இருக்குது. இதுலயும் உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த கையில பிங்க் கலர்ல வச்சு கொண்டு இருக்கிறது வந்து ஒரு பேபி கேக் ஷேக்னு சொல்லுவோம். அதாவது இந்த பிறந்த பிள்ளைகளோட ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயமா சேர்த்து வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு எடுத்த போட்டோ, ஃபர்ஸ்ட்டுக்கு எடுத்த முடி, பிள்ளையோட அந்த சின்ன காப்பு, பிள்ளை எங்க பிறந்தது, என்ன டைம் பிறந்தது, வெயிட் இருந்தது, எவ்வளவு நீளம் இருந்ததுன்னு சொல்லி அந்த ஒரு சின்ன ஒரு மெமரபிளான ஒரு ஃப்ரேம். அடுத்தது வந்து ஓஷினாட்டுன்னு சொல்றது, அதாவது உண்மையான ஒரு கடல் வடிவத்தை வந்து நாங்க எங்கட கையால செய்து கொண்டு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஆஹ் யாரையோ ஒரு ஆளோட மைக் வீடியோ ஆன்ல இருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்க ஆஃப் பண்ணீங்கன்னு சொன்னா கொஞ்சம் ஓகேவா இருக்கும். வீடியோ மைக் ஆன்ல இருந்துச்சுன்னு சொன்னா ஆஃப் பண்ணி வைங்க. நான் லாஸ்ட் டைம் உங்களுக்கு சொல்லும்போது நீங்க ஆன் பண்ணுங்க. சரியா? ஓகே, இந்த மாதிரி நாங்க செய்யக்கூடியதா இருக்கும். சரியா? இதில் வந்து நான் சொல்றது ஓஷின் ஆர்ட்னு சொல்லி இப்படி நிறைய நிறைய கிரியேஷன்ஸ், கீ டெக்ஸ் இருக்குது, புக் மார்க் இருக்குது, அந்த மாதிரி இந்த மாதிரி ஹேர் கிளிப்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களோட ஒவ்வொரு ஒரு சாப்டருக்குள்ள வரும். அதாவது உங்களோட ஒவ்வொரு ஒரு செஷனுக்குள்ள வந்து வரும். சரியா? ஓகே, நாங்க இப்ப அடுத்து என்ன விஷயம்னு சொல்லி பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இதுல இருக்கு. நாங்க இப்ப நாங்க வந்து என்னத்துக்கு ரெசின் கற்கிறதுல முக்கியத்துவம் நாங்க பார்த்துனாங்க. சரியா? அப்ப நாங்க ஏன் எங்களோட பிசினஸ் காலேஜோட இணைஞ்சு இதை நீங்க கற்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரி, அதாவது நீங்க இப்ப எங்களோட சேர்ந்து இதை கற்றுக்கொள்றதால உங்களுக்கு என்ன பயன் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். சரியா? ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கிளாஸஸ் முடியும் வரையும் இது வந்து ஃபுல்லாவே லைவா தான் நடக்கும். சரியா? ஜூம்ல தான் நடக்கும். எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க செய்யும் போது ஒரு விஷயம் வந்து ஹேண்ட் ப்ராக்டிஸா செய்யணும். அதுக்காக உங்களுக்கு ஃபுல்லாவே வந்து ப்ராக்டிக்கல் கிளாஸ் நடக்கும். அந்த டைம்ல நான் தியரிஸ் உங்களுக்கு சொல்லுவேன் இப்படிதான் செய்யறதுன்னு சொல்லி. ஸோ ஃபுல்லாவே ஆன்லைன் தான் பேஸ் பண்ணி இருக்கும். ஆனா நீங்க வந்து ப்ராக்டிக்கல் செய்யும் போது அதை என்ன செய்யும், எங்களோட ஹேண்ட் ப்ராக்டிஸா வரும். சரியா? ஸோ நீங்க வந்து எங்களோட இப்ப இந்த இதுல ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க உங்களுக்கு கிளாஸ் நடக்கும், அதுல ப்ராக்டிக்கல் செய்யும்போது நீங்க நான் சொல்றது எல்லாத்தையும் கேட்டுட்டு கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு என்ன செய்யலாம், அதுல வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னு சொன்னா என்கிட்ட கேட்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன செய்யலாம், நீங்க குரூப்ல போட்டு கேட்கலாம். சோ நீங்க இதுல வந்து எங்களோட சேர்ந்து நீங்களும் இணைஞ்சு செயற்படுற மாதிரி ஒன்றுதான் உங்களுக்கு இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிற பயன். சரியா? அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்கள்ட்ட இருக்கிற திறன்கள். அதாவது இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் இது செய்யணும்னு சொல்லி ஆசை. ஆனா அதை எப்படி செய்யறது, என்ன மாதிரி செய்யறது, எப்படி மெத்தட்ல செய்யறதுன்னு சொல்லி தெரியல. ஆனா அதை நாங்க என்ன செய்யறோம், பேசிக் அட்வான்ஸ் லெவல் செய்து அட்வான்ஸ்ல இருந்து மாஸ்டர் லெவல் அப்படின்னு சொன்னா இப்ப நாங்க ஸ்டார்ட்ல இருந்து பேசிக் ஒரு அடிப்படை தான் எல்லாத்துக்கும் தேவையான. அந்த அடிப்படையில இருந்து தான் நாங்க உங்களை கொண்டு போவோம். அப்ப அடிப்படையில இருந்து போகும்போது எப்படி நாங்க செய்யறது, என்ன மாதிரி செய்யறதுன்னு சொல்லி ஃபுல்லாவே வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு போவேன். சரியா? அதே மாதிரி நீங்க எல்லாரும் வந்து உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஒவ்வொன்னா ஒரு பிசினஸ் செய்யக்கூடிய மாதிரி நான் கைட் பண்ணி கொண்டு போவேன். சரியா? ஓகே, இதுல வந்து ரெசின் ஆர்ட் அன்னைக்குள்ள நாங்க ஒரு கீடெக் மட்டும் இல்ல, ஒரு போட்டோ ஃப்ரேம் மட்டும் இல்ல, சும்மா நார்மலா ஒரு டிசைன்ல செய்யறது மட்டும் ரெசின் ஆர்ட் இல்ல. இதுக்குள்ள வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. பெரிய பெரிய கிரியேஷன் செய்யறது, புதுசு புதுசா நாங்க கண்டுபிடிக்கிறது, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாக்குறது, அந்த மாதிரி நாங்க ஒவ்வொன்றா செய்து கொண்டு போகும்போது எங்களுக்கு புதிய புதிய விஷயங்கள் வந்து நிறையவே தோணும். சரியா? அடுத்தது வந்து இப்ப நீங்க
கிளாஸ் நடக்கிற டைம் மட்டும்தான் நீங்க இதை பத்தி கேட்கணும்னு சொல்லி இல்ல. அதுக்கு பிறகும் நீங்க உங்களோட கோர்ஸ் முடிஞ்சு அந்த டைம் பீரியட்டுக்கு பிறகும் கூட நீங்க என்னட்ட கண்டெக்ட் பண்ணியோ இல்ல எங்களோட காலேஜ்லயோ எப்படியோ நீங்க உங்களோட கண்டெக்ட்ல தான் இருப்பீங்க. அப்ப நீங்க உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் கேட்கலாம். ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னா எங்களோட ஷேர் பண்ணி கொள்ளலாம். அந்த ஒரு ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டிவான ஒரு விஷயம் நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம். சரியா? ஓகே. அதுல கட்டாயம் நீங்க இதுல கோர்ஸ்ல செய்யற எல்லாருக்குமே சர்டிபிகேட் இருக்கு. ஆனா நீங்க எக்ஸாம் அட்டன் பண்ணணும். அதாவது எங்களோட 2 மாசம் கோர்ஸ் முடிஞ்சதுக்கு பிறகு நாங்க உங்களுக்கு 2 வீக்ஸ் டைம் தருவோம். ஒரு எக்ஸாம் நடக்கும். அந்த எக்ஸாமுக்கு நீங்க எல்லாம் செய்து குரூப்ல அப்டேட் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு கட்டாயமா சர்டிபிகேட் இருக்கு. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் விஷயத்துக்குள்ள என்னன்னு போவோம். நெக்ஸ்ட் பார்ட் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே. அதுல உங்களுக்கு நாங்க இப்ப இன்னைக்கு நைட் நடக்கிற கிளாஸுக்கு உங்களுக்கு அடுத்த நாள் மதியத்துக்குள்ள நாங்க என்ன செய்வோம், உங்களுக்கு ரெக்கார்டிங் போடுவோம் குரூப்ல. சரியா? இப்ப நீங்க நார்மலா எங்களுடைய கிளாஸ்ல அட்டென்ட் பண்ண இயலாது, நான் ஒர்க்கா இருக்கிறேன்னு சொல்லி நீங்க செய்தா நான் உங்களுக்கு எங்களுக்கு குரூப்ல நாங்க என்ன செய்வோம், ரெக்கார்டிங்கை அப்டேட் பண்ணி கொண்டு இருப்போம். ஒவ்வொரு செஷன் முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு ரெக்கார்டிங் குரூப்ல வந்து கொண்டே இருக்கும். அப்ப நீங்க என்ன செய்யலாம், அந்த கிளாஸ்ல இல்லாட்டியும் நீங்க ரெக்கார்டிங் பார்த்து செய்து கொள்ளலாம். சரியா? மற்றது நீங்க எந்த விஷயம் கேட்கறதா இருந்தாலும், இப்ப சில பேர் சொல்லுவாங்க எனக்கு கேட்கறது கொஞ்சம் தயக்கமா இருக்கு, டவுட்ஸ் கேட்க பயமா இருக்கு. அந்த மாதிரி நீங்க எதுவுமே நினைக்க தேவையில்லை. ஃபீல் ஃப்ரீயா உங்களுக்கு என்ன விஷயம் கேட்கணுமோ, என்ன டவுட்ஸ் கேட்கணுமோ, எனக்கு இது விளங்கி இல்லை, இந்த நீங்க இந்த இப்படி சொன்னது விளங்கி இல்லை, இதை எப்படி செய்யணும், இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி எனக்கு கிளியரா தெரியலைன்னு சொல்லி நீங்க ஒரு மெசேஜ், ஒரு வாய்ஸ் மெசேஜ் குரூப்ல போட்டீங்கன்னு சொன்னா அந்த செஷன் முடிஞ்சதுக்கு பிறகு, இப்ப எங்களுக்கு ஒரு செஷன் ஒரு வீக்ல நடக்குது. அந்த செஷன் முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்த செஷன் அடுத்த வீக் நடக்கும். அப்ப ஒவ்வொரு வீக்கும் ஒவ்வொரு கிளாஸ் நடக்கும். அப்ப அந்த கிளாஸ் நடக்கிற டைம் செய்யலாம். அது அந்த செஷன் முடிஞ்சு அடுத்த செஷன் வரை உங்களுக்கு டைம் இருக்கு. அப்ப நீங்க அதுக்குள்ள வடிவா செய்யும் போது என்ன டவுட்ஸ் என்று சொன்னாலும் நீங்க என்னட்ட கேட்கலாம். சரியா? அதுதான் நாங்க என்ன சொல்றோம், எங்களோட ஒரு ஃப்ரீ ஃப்ரெண்ட்லியா பழகலாம். ஓகே. இப்ப அடுத்தது என்னன்னு பார்ப்போம். ஓகே. இப்ப இதுல போட்டிருக்குது என்னன்னு சொன்னா, இதுல கோர்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ற எல்லாருக்குமே, அதாவது நீங்க கோர்ஸ் செய்து முடிக்கிற எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் நாங்க கொடுப்போம். அதாவது நாங்க எக்ஸாம் செய்ய வச்சுட்டு உங்களுக்கு 2 வீக்ஸ் டைம் கொடுத்து அந்த மெத்தட்ல நீங்க எக்ஸாம்ல கட்டாயம் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். சரியா? அந்த எக்ஸாம் கட்டாயம் நீங்க அட்டன் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு இப்ப நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்புவீங்க தானே எங்களுக்கு. அந்த அனுப்புற டீட்டெயில்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த அட்ரஸ்ல இருக்கிறதுக்கு உங்களோட வீட்டையே நாங்க ஃப்ரீயா சர்டிபிகேட் அனுப்பி வைப்போம். இந்த மாதிரி இதான் அந்த மோட்டார் சர்டிபிகேட். சரியா? ஓகே. இந்த மாதிரி உங்களோட இந்த சர்டிபிகேட் நாங்க உங்களோட வீட்டையே அட்ரஸுக்கு அனுப்பி வைப்போம். சரியா? ஓகே. நாங்க நெக்ஸ்ட் என்ன விஷயம்னு சொல்லி பார்ப்போம். ஓகே. இப்ப நாங்க இதுக்குள்ள என்ன விஷயம் இருக்குன்னு சொன்னோம்னா, எங்களோட எல்லா சாப்டரும் சேர்த்து ஒரு ஷார்ட்டா. சரியா? இப்ப நாங்க ஃபுல்லா இந்த ரெசினை பத்தி பார்ப்போம். அதுல கொஞ்சம் என்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி ஃபுல்லா பார்ப்போம். சரியா? இதுல என்ன உங்களுக்கு விளங்குது, இந்த படத்துல என்ன விளங்குதுன்னு சொன்னா, இப்ப நாங்க கொடுக்குற விஷயம் கொஞ்சமே இருக்கு. சரியா? ஆனா நாங்க அதுல இருந்து எடுக்கிற சக்சஸ் நிறையவா இருக்கும். அதாவது எங்களோட பயன். இப்ப நாங்க ஒரு மரத்துக்கு நாங்க என்ன செய்வோம், மரத்தை ஃபர்ஸ்ட் நாட்டணும். என்ன இல்ல, ஃபர்ஸ்ட் நாட்டுறதுக்குரிய ஒரு இடத்தை செலக்ட் பண்ணணும். எந்த இடத்துல நாங்க நாட்ட போறோம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வோம், அந்த இடத்துல அந்த மரத்தை வைக்கக்கூடிய மாதிரி ஒரு குழி கிண்டுவோம். அதுக்கு பிறகு என்ன செய்வோம், மரத்தை நாட்டுவோம். மரத்தை நாட்டிட்டு அதுக்கு பிறகு அது தண்ணி ஊற்றுவோம். தண்ணி ஊத்திட்டு திரும்ப கொஞ்சம் வளர்ந்ததுக்கு பிறகு பசலை போடணும். அதுக்கு பிறகு ஏதாவது ஒரு பூச்சி ஏதாவது பூச்சிகளோ ஏதாவது தாக்கமோ வந்துச்சுன்னு சொன்னா நாங்க என்ன செய்யணும், அதை அதுக்குரிய மருந்தை போட்டு நாங்க பராமரிச்சு கொண்டு
போகணும். அப்ப அதுதான் நாங்க என்ன சொல்றது, நாங்க போடுறது சின்ன விஷயமா. இப்ப நாங்க ஒரு மரம் வளருது, பெரிய மரமா வளருது, அந்த மரத்துல நாங்க நிறைய பயன் எடுக்கிறோம். ஆனா என்ன செய்யணும், அதுக்கு ஒரு சின்ன ஒரு அளவு விதை தான் போடுறோம். அப்ப அந்த விஷயத்தை தான் இதுல சுருக்கமா சொல்றோமே. என்னன்னு சொன்னா, நாங்க போடுறது சின்ன விஷயமா இருக்கும். அதாவது நாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது வந்து ஒரு சிறிய அளவான தொகையா தான் இருக்கும். இல்ல ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தான் நாங்க பண்ணுவோம். ஆனா நாங்க அதுல இருந்து எடுக்கிற எங்களோட சக்சஸும் நாங்க வின்னர் ஆகுறது வந்து எங்களோட கையில தான் இருக்கு. நாங்க எவ்வளவுக்கு முயற்சி செய்து எவ்வளவுக்கு எவ்வளவு உழைக்கிறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி மேல மேல முன்னேறி கொண்டு போவோம். சரியா? ஓகே, நாங்க பார்த்து நெக்ஸ்ட் என்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இப்ப இதுக்குள்ள ஃபுல்லாவே இருக்கிறது வந்து ரெசின் கலை. அதாவது இப்ப நாங்க ரெசின் படிக்கிறதுக்குரிய முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தனாங்க, இந்த ரெசின் கோர்ஸ் வந்து நீங்க எங்களோட சேர்ந்து செய்யறதுனால உங்களுக்கு என்ன பயனன்னு சொல்லி பார்த்தனாங்க. இப்ப நாங்க பார்க்க போறது ரெசின் ஆர்ட், அதாவது ரெசின் கலை என்று சொன்னா என்ன, ரெசின்ல என்னென்ன வகை இருக்குது, அதுக்குரிய ஆஹ், எங்களுக்கு அதாவது முதலாவது மூலப்பொருட்கள். அந்த மூலப்பொருட்கள் வந்து என்னென்ன பொருட்கள் எங்களுக்கு அவசியம், அதுதான் நாங்க என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் வந்து அறிஞ்சு கொள்ளணும். சரியா? ஓகே, நாங்க நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இப்ப இதுல இருக்குது ரெசினண்டா என்ன. ரெசினண்டா என்னன்னு சொல்லி நாங்க அதுல வந்து நிறைய விஷயம் இல்ல, சின்ன விஷயம்தான். அது நாங்க எங்களுக்கு விளங்குற மாதிரி சுருக்கமா பார்ப்போம். சரியா? இப்ப ரெசின்னு சொன்னா ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒரு வடிவம் தான். அதாவது ஒரு அரை திண்ம நிலையில இருக்கிற இயற்கையான மற்றும் செயற்கையான சேர்மங்களோட வகைதான் என்ன, ரெசின். சரியா? So, நாங்க அது ரெசினை வந்து ரெண்டு வகையா பார்க்கலாம். ஒன்று வந்து இயற்கையான ரெசின், மற்றது வந்து செயற்கையான ரெசின். இந்த இயற்கையான ரெசின்ன்றது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தாவர தண்டுல தான் அதை வந்து கண்டுபிடிச்சவங்க. அதாவது ஒரு பைன் வகையான தாவரம், அதாவது பைன் மரம்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த பைன் மரம் அந்த வகையான தாவரத்துல இருந்து தான் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ரெசின் வந்து பிரிச்சு எடுத்தவங்க. சரியா? அந்த பிரிச்சு எடுத்தோடனே அதுல பாத்தீங்கன்னு சொன்னா அது ஒரு ஒட்டுற தன்மை இருக்கு. ஆனா நீர்ல கரையாது, அதுக்குண்டு நிறம் இல்ல, தண்ணி மாதிரி தான் இருக்கு. அந்த ஒரு தான் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து கண்டுபிடிச்சவங்க. அதுக்கு பிறகுதான் ரெசினை வந்து கண்டுபிடிச்சவங்க. அது வந்து ஆய்வு கூடங்கள்ல தான் கண்டுபிடிச்சது. சரியா? சோ அந்த செயற்கையான ரெசினுக்குள்ள வந்து என்னென்ன வகை இருக்குதுன்னு சொல்லி நாங்க நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு சொல்லி அதுக்குள்ள பார்க்கும்போது பார்ப்போம். சரியா? ஓகே, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா செயற்கை ரெசின்ல நாங்க எப்படி சொல்லுவோம், செயற்கை ரெசின் வந்து ஒரு ரசாயன ரீதியா அது இப்ப நாங்க ஒரு ரசாயன தன்மையான ஒன்றுதான், அதாவது இயற்கையை விட்டு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து செயற்கை தான். சரியா? அப்படி பார்க்கும்போது இது வந்து ஒரு ரசாயன ரீதியாக வேறுபட்டது, ரசாயன ரீதியா தயாரிக்கப்பட்டது, அதுதான் செயற்கையான ரெசின். சரியா? இது வந்து நாங்க என்ன செய்யறோம், எங்கட ஒரு இப்ப வரையும் இந்த ரீசெண்டா எங்களுக்கு இப்ப எங்கட ரெசின் ஆர்ட்ன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, நாங்க இப்ப வரையும் பழகுறதா இருந்தாலும் சரி, செய்யறதா இருந்தாலும் சரி, நாங்க செய்யறது எல்லாமே வந்து செயற்கையான ரெசின்ல தான். சரியா? அந்த நாங்க ரெசின் ஆர்ட்டுக்கு ஃபுல்லா நாங்க எங்களோட கிரியேஷன்ஸ் செய்யறதுக்கு நாங்க பயன்படுத்துறது எல்லாமே வந்து செயற்கையான ரெசின் தான். சரியா? ஓகே, நாங்க இப்ப அடுத்த விஷயம் என்னன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் சாப்டர் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இதுல இருக்குது வந்து இப்ப நாங்க, அதாவது இன்றைக்கு வரைக்கும் நாங்க பரவலாக பயன்படுத்தி கொண்டிருக்கிற ரெசின் வகை. சரியா? இப்ப அந்த வகையில பார்த்தோம்னு சொன்னா முதலாவது வந்து ஃபைபர் கிளாஸ் ரெசின், ரெண்டாவது யூவி ரெசின், மூன்றாவது எபாக்சி ரெசின். சரியா? ஆனா இந்த ஃபைபர் கிளாஸ் ரெசினுக்கு என்ன நடக்கும், இந்த ஃபைபர் கிளாஸ் ரெசின் வந்து நாங்க எங்களோட கிரியேஷன்ஸுக்கு வந்து நாங்க யூஸ் பண்றது இல்ல. அதுகள் வந்து பெரிய பெரிய கிரியேஷன்ஸ், அதாவது இந்த கான்கிரீட் மாதிரி அந்த மாதிரி இதுகளுக்கு தான் போடுவாங்க. இப்ப நான் ஃபைபர் கிளாஸ் வந்து நாங்க எங்களோட பயன்பாட்டுக்கு வந்து நாங்க யூஸ் பண்றது இல்ல. சரியா? அடுத்தது வந்து யூவி ரேசிங். யூவி ரேசினையும் நாங்க பயன்படுத்தி எங்களோட கிரியேஷன் செய்து நாங்க பார்ப்போம். எங்களோட செஷன்ல இருக்கு, 2வது மாச செஷனுக்குள்ள இருக்குது. ஆனா யூவி ரெசினை வந்து நாங்க சின்ன சின்ன ஜுவல்லரிஸ் மாதிரி, அந்த ஃப்ரேம்களுக்கு மேலால ஊத்துற ரெசினுக்கு, அந்த மாதிரி சின்ன சின்ன கிரியேஷன்ஸுக்கு தான் கூட பயன்படுத்துவோம். ஏன்னு சொன்னா அது வந்து சின்ன பொட்டிலே சரியான
எக்ஸ்பென்சிவ், ரொம்ப விலை. அதனால நாங்க என்ன செய்வோம், கூட நாங்க யூஸ் பண்றது இப்ப வரையும் எங்களுக்கு எபாக்சி ரெசின். சரியா, அதைத்தான் நாங்க யூஸ் பண்ணுவோம். எபாக்சி ரெசினை மட்டும்தான் எங்கட ஒரு பயன்பாட்டுக்கு நாங்க இப்ப யூஸ் பண்றோம். யூவி ரெசின் யூஸ் பண்றோம், ஆனா பெரிய அளவுல இல்ல. யூவி ரெசின் நன்மைகள் என்னன்னு சொன்னா, அதுல வந்து எங்களுக்கு வந்து ரெசினன்ட் பாக்கிக்குள்ள ரெசினும் ஹார்ட்னரும் தானே மிக்ஸ் பண்ணணும். அப்ப நாங்க யூவி ரெசினுக்கு வந்து இதையும் கலக்க தேவை, அந்த பாட்டில்ல மிக்ஸ் பண்ணி தான் வருது. மற்றது வந்து 5 நிமிஷத்துக்குள்ள நாங்க இந்த யூவி லைட்டை பயன்படுத்தி எங்களோட கிரியேஷனை வந்து நாங்க ட்ரை ஆக்கி கொள்ளலாம். அதாவது நாங்க எபாக்சி ரெசின்ல செய்யற கிரியேஷன்ஸ் வந்து நார்மலா 12 மணித்தியாலும் இல்லாட்டி 24 மணித்தியாலும் கட்டாயம் அது வந்து காயணும். சரியா, ஆனா எங்களோட யூவி ரெசின்ல செய்யற 5 நிமிஷம் தான் அது காயறதுக்குரிய டைம். அந்த 5 நிமிஷத்துல வந்து அது ஃபுல்லாவே வந்து ட்ரை ஆகிரும். சரியா, சோ நாங்க எங்களுக்கு யூவி ரேசின் இருக்கிற நன்மை என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இதையும் மிக்ஸ் பண்ண தேவையில்ல, யூவி லைட்ல உலர்த்தி கொள்ளலாம், ஒரு கிரியேஷனை வந்து 5 நிமிஷத்துல செய்திடலாம். ஆனா அது வந்து கொஞ்சம் விலை கூட, எங்களுடைய எபாக்சி ரெசின் மாதிரி இல்ல. சரியா, ஓகே, நாங்க நெக்ஸ்ட் என்ன விஷயம் சொல்லி பார்ப்போம். ஓகே, இது வந்து எபாக்சி ரெசின். அதாவது எபாக்சி ரெசின் என்று சொன்னா எங்களுக்கு வந்து தெரியணும், ரெசினும் ஹார்ட்னரும் சேர்ந்ததுதான் ரெசின். அதை நாங்க பொதுவா ரெசின் சொல்லுவோம். ரெசின் தனியா ஹார்ட்னர் தனியன்று கேட்க மாட்டோம், ரெசின் அப்படின்னு சொல்லிதான் சொல்லுவோம். சரியா, சோ அதை வந்து நாங்க என்ன செய்வோம், எங்களுக்கு எந்த விகிதத்துல நாங்க கலந்து கலைப்படைப்புகளை உருவாக்குறோம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் தெரியணும். அதாவது 2 in 1 சொல்லுவோம், 2க்கு 1 என்ற விகிதத்துல தான் நாங்க என்ன செய்வோம், கலந்து எங்களோட கிரியேஷன்ஸை வந்து நாங்க செய்வோம். அதாவது எங்களோட படைப்புகளை வந்து நாங்க உருவாக்குவோம். அந்த 2 விகிதம் போது என்னது, ஒரு உதாரணமா சொல்றதுண்டா, இப்ப 20 ml ரெசின் சொன்னா 10 ml ஹார்ட்னர், அப்படிதான் பாக்குறது. 2க்கு 1, 10 5, 20 ஹார்ட்னர் 10, ரெசின் 20, ஹார்ட்னர் 10, ரெசின் 50 சொன்னா ஹார்ட்னர் 25. அப்போ மொத்தமா சேர்த்து எங்களுக்கு எவ்வளவு வரப்போகுது, 75 ml வரப்போகுது. ஆனா எங்களுக்கு தேவை 75 ml சொன்னா நாங்க ரெசின் 50, ஹார்ட்னர் 25 இப்படிதான் மிக்ஸ் பண்ணுவோம். அதாவது 2க்கு 1, 1க்கு 1 விகிதம், 3க்கு 1 விகிதம் பயன்படுத்துற முறை இருக்கு. ஆனா நாங்க வந்து அதை பயன்படுத்துறது இல்ல, 2க்கு 1 மட்டும்தான் நாங்க இப்போதைக்கு பயன்படுத்துறோம். சரியா, ஓகே. அடுத்தது வந்து இந்த அதாவது எங்களோட ரெசினையும் ஹார்ட்னரையும் நாங்க ஒரு மெஷர்மெண்ட் கப்ல ஊத்திட்டோம். அதை வந்து நாங்க எவ்வளவு நேரம் மிக்ஸ் பண்ணணும், கட்டாயம் நாங்க என்ன செய்யணும், 5 நிமிஷம்ன்றது வந்து ஒரு மேக்சிமம் டைம். சரியா, ஆக கூடினது 5 நிமிஷம், அதுக்கு குறைய நாங்க மிக்ஸ் பண்றது இல்ல. 5 நிமிஷத்துக்கு மேல மிக்ஸ் பண்ணணும், ஆனா 5 நிமிஷத்துக்கு குறைய மிக்ஸ் பண்றது இல்ல. கட்டாயம் 5 நிமிஷத்துக்கு மேல மிக்ஸ் பண்ணணும். சரியா, ஓகே. அடுத்தது வந்து இதுக்கு என்ன செய்யலாம், இப்ப நேரத்தோட சில பேர் மாதிரி நான் கொண்டு போய் வெயில்ல காய வைக்கலாமா அப்படின்னு சொல்லி அப்படி எதுவும் செய்யறது இல்ல. இதுக்கு வந்து வெயில் மற்றது தண்ணி ரெண்டுமே வந்து ரெசின்ல நாங்க அவாய்ட் பண்ணணும். சரியா, ஓகே. அதுல நாங்க எங்களோட அறை வெப்பநிலை, அதாவது எங்களுக்கு ஒரு ஆப்டிமம் டெம்பரேச்சர் இருக்கும். எங்களோட ஒரு ரூம் அறை வெப்பநிலைன்னு சொன்னா எவ்வளவு, 24ல இருந்து 30 பாகை சீப்பு. அந்த ஒரு வெப்பநிலைக்குள்ளதான் எங்களோட ரெசின் கிரியேஷன் வந்து ட்ரை ஆகணும். அதுக்காக நாங்க ட்ரை ஆகலைன்னு சொல்லி ஈரத்தன்மையா இருக்குன்னு சொல்லி கொண்டு போய் வெயில வைக்கலாது. அது வந்து அறை வெப்பநிலையில தான் உலரணும். சரியா, ஓகே. அந்த மாதிரி எங்களுக்கு 24 மணித்தியாலம் ஒரு நாள் வந்து எங்களுக்கு இந்த ரெசின் கலை நாங்க எங்களோட செய்யற கிரியேஷனை வந்து காய வைக்கிறதுக்கு தேவை. சரியா, ஓகே. நாங்க அடுத்தது நெக்ஸ்ட் என்ன விஷயம் சொல்லி பார்ப்போம். ஓகே, இதுல இருக்கிறது வந்து ரெசின் கலவை. அதாவது இப்ப நீங்க பாப்பீங்க, ஒன்று வந்து ஏ பார்ட் மற்றது பி, ஏபி. ஏல வந்து ரெசின், பில வந்து ஹார்ட்னர். சரியா, ஓகே. அந்த எபாக்சி ரெசினும் மற்றது எபாக்சி ஹார்ட்னரும் அந்த கிறிஸ்டல் கிளியர்னு சொல்லி சொல்லுவோம். சரியா, அதுல வந்து ஏ பார்ட் வந்து, அதாவது ரெசின் பார்ட் வந்து 2, ஹார்ட்னர் பி பார்ட் 1, 2க்கு 1 விகிதம். அது ரெண்டும் சேர்த்துதான் எங்களோட மிக்சிங். ரெசினை தனியையோ ஹார்ட்னர் தனியையோ நாங்க எதுக்குமே வந்து யூஸ் பண்ண இயலாது. அதனால எங்களுக்கு எந்த ஒரு பிரயோசனமுமே இல்ல. அதை நாங்க யூஸ் பண்ணவே இயலாது, அது ஒரு நியதி. சரியா, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் செய்யணும்ன்றதுதான் எங்களோட தியரி. சரியா, அது 2க்கு 1 விகிதத்துல செய்யணும். இப்ப நாங்க நார்மலா ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் செய்யும் போது அது உங்களுக்கு விளங்கும். ஃபர்ஸ்ட்டுக்கு கொஞ்சம் இப்பதான் எங்களுக்கு ரெசினண்டா என்னண்டே தெரியுமன்றவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமே இருக்கும். பட் போக போக அது ஓகே.
உங்களுக்கு ஹேண்ட் ப்ராக்டிஸ் வர வர ஈஸியா வந்துடும். சரியா? ஓகே, நாங்க நெக்ஸ்ட் என்ன விஷயம்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இப்ப இதுல இருக்குது எங்களுக்கு இந்த கலைப்படைப்புகளை உருவாக்குறதுக்கு தேவையான அடிப்படை மூலப்பொருள் அப்படின்னு சொன்னா பேசிக் திங்ஸ். அந்த பேசிக் திங்ஸ் என்னன்னு சொல்லி பாப்போம். சரியா? அதுல ஃபர்ஸ்ட் வந்து என்ன, ரெசினும் ஹார்ட்னரும். அது இல்லாம நாங்க எதுவும் செய்யலாது. ரெண்டாவது கலர். கலர்ன்னு சொல்லும்போது அதுக்குள்ள நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. மைக்கா கலர்ஸ் இருக்குது, பிக்மெண்ட் இருக்குது, ஆல்கஹாலிக் இருக்குது, பேஸ்டல் கலர்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதுல ஒன்று மட்டும்தான் கலர் செட் பண்ணலாம்னு சொல்லி இல்ல. அது நிறைய நிறைய வெரைட்டியா வகை வகையா இருக்குது. சரியா? ஓகே, அது வந்து அடுத்தது கட்டாயம் எங்களுக்கு தேவை மோல்டு. மோல்டுன்னு சொல்லும்போது சிலிக்கான் மோல்டு. அந்த மோல்டு தான் எங்களுக்கு கட்டாயம் தேவை. சரியா? அது இல்லாம நாங்க எங்க கிரியேஷனை வந்து உருவாக்க இயலாது. ஏன், இந்த ரெசினுக்கு வந்து எங்களுக்கு கட்டாயம் அந்த அச்சு தேவை. ஏன்னா மோல்டுன்றது வந்து அச்சு. அந்த அச்சு வந்து சிலிக்கான்ல இருக்கும். அதாவது பிளெக்சிபிளா எடுக்கக்கூடிய மாதிரி. இப்ப நாங்க ஒன்றை வந்து ஒரு டிசைனுக்குள்ள வந்து நாங்க ரெசினை வந்து ஊத்திட்டோம்னு சொன்னா அதை திருப்ப கலட்டி வெளியே எடுக்கணும் இல்லை. அதுக்கேற்ற மாதிரி அதை என்ன செய்யும், மோல்டு வந்து பிளெக்சிபிளா இருக்கணும். அதாவது சிலிக்கான் மோல்ட்ல. சரியா? அந்த மாதிரி அது கட்டாயம் எங்களுக்கு அச்சுகள் தேவை. அடுத்தது வந்து கேஸ் லைட்டர் இல்லாட்டி ஹீட் கன். கேஸ் லைட்டர் ரெண்டைக்குள்ள எங்களுக்கு கட்டாயம் ஹீட் பண்றது வந்து கட்டாயம் தேவை. ஏன்னு சொன்னா இப்ப எங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போது அதுக்குள்ள வந்து நிறைய பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். சின்ன சின்ன குட்டி 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 ஏர் பபிள்ஸ் மாதிரி வரும். அதை நாங்க இப்படி இல்லாம ஆக்குறது, அதை நாங்க பார்ப்போம். சரியா? அது எங்களோட செஷன்ல வந்து இருக்குது. ஃபுல்லாவே உங்களுக்கு பபிள் இல்லாம நீங்க என்ன மாதிரி செய்யறதுன்னு சொல்லி நாங்க நார்மலா நீங்க இப்போ நாங்க பழகினோம்னு சொன்னா அதுல எங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில் நாலேஜ் இருக்கணுமே. முழுசா ஒரு அதை பத்தின ஒரு அறிவு இருக்கணும். அது அப்படிதான் உங்களை கொண்டு வரணும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். சரியா? என்று சொன்னா எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களும் ஒரு ஒரு சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களும் வந்து நான் உங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணி கொண்டு போ அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இப்ப நாங்க எல்லாரும் இந்த மாதிரி ஒரு 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 துறை, இது வந்து ஒரு துறை. அந்த துறையில வந்து நாங்க எந்த அளவுக்கு வளர்ந்து கொண்டு போறோமோ அந்த மாதிரி நீங்களும் எல்லாரும் வரணும்னு சொல்லிதான் நான் நினைக்கிறேன். சரியா? ஓகே, அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு கைட் பண்ணி கொண்டு போவேன். கிளாஸுக்கு இனி ஜாயின்ட் ஆகிற ஆட்களுக்கு எல்லாருக்குமே வந்து நான் அந்த மாதிரி தான் உங்களுக்கு கைட் பண்ணி கொண்டு போவேன். சரியா? ஓகே, அடுத்தது வந்து மெஷர்மெண்ட் கப்பும் ஐஸ் ஸ்டிக். மெஷர்மெண்ட் கப் கட்டாயம் தேவை எங்களுக்கு அளவெடுக்கிறதுக்கு. அதை மிக்ஸ் பண்றதுக்கு வந்து ஐஸ் ஸ்டிக் தேவை. சரியா? ஓகே, அடுத்தது எங்களுக்கு சேஃப்டி கட்டாயம் முக்கியம். அந்த சேஃப்டி வருது ஹேண்ட் கிளவுஸும் மாஸ்க்கும். சரியா? கட்டாயம் நாங்க மாஸ்க் போடணும். மற்றது வந்து ஹேண்ட் கிளவுஸ் யூஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது நான் மாஸ்க் போட இல்லாதேன்னு சொன்னேன். ப்ராக்டிகல் கிளாஸ் எடுக்கும்போது நான் மாஸ்க் போட இல்லாதேன்னு சொன்னேன். நான் மாஸ்க் போட்டு கதைக்கும் போது உங்களுக்கு அந்த வாய்ஸ் வந்து கிளியரா சவுண்டா கேட்காது. அதுக்காக தான். சரியா? இது வந்து பபிள் ரிமூவர் ஸ்ப்ரே. இதுவும் அந்த ஹீட் கன் மாதிரி தான். அந்த சின்ன சின்ன ஏர் பபிள்ஸை வந்து ரிமூவ் பண்றதுக்குரிய ஒரு ஸ்ப்ரே. அதுதான் பபிள் ரிமூவர் ஸ்ப்ரே. சரியா? ஓகே, நாங்க நெக்ஸ்ட் என்ன விஷயம்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இப்ப இதுல என்ன இருக்குதுன்னு சொன்னா நாங்க எங்களோட கிரியேஷனை செய்யும் போது என்னென்ன விஷயங்களை வந்து தெரிஞ்சு கொள்ள வேணும். அதாவது நாங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அத்தியாவசிய விடயங்கள் என்ன என்ன. இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கலைப்படைப்புகளை உருவாக்கும் போது கட்டாயம் நாங்க பாதுகாப்பான முறையில தான் ரெசினை பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்துறது அது வந்து ஒரு கெமிக்கல். அதனால நாங்க கட்டாயம் என்ன செய்யணும், எங்களோட பாதுகாப்பை முதல்ல வந்து உறுதி செய்யணும். அதுக்கு நாங்க என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் மாஸ்க் போடணும், மற்றது வந்து ஹேண்ட் கிளவுஸ் யூஸ் பண்ணணும். சரியா? ஸோ அந்த மாதிரி நாங்க எங்களோட கிரியேஷனை செய்யும் போது நாங்க பாதுகாப்பான முறையில தான் ரெசினை வந்து பயன்படுத்தணும். ஓகே, அடுத்தது வந்து பாதுகாப்புக்காக நாங்க என்னென்ன வழிமுறைகள் பின்பற்றணும், மாஸ்க் போடுறது, ஹேண்ட் கிளவுஸ் போடுறது. சரியா? மற்றது வந்து எங்களோட கையிலயோ கால்லயோ எதுலயோ எங்களோட ரெசின் பட்டுதுன்னு சொன்னா அதை வந்து நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ரெசின் இல்லாத மாதிரி ஃபுல்லாவே வந்து அதை ரிமூவ் பண்ணணும். சரியா? அடுத்தது வந்து அச்சுக்களை பயன்படுத்துறது அவசியமானதா. அதாவது இப்ப நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன்னா கட்டாயம் உங்களுக்கு என்ன தேவை, மோல்ட். இந்த அச்சு தான் தேவை. அந்த அச்சு தான் எங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வடிவமா செய்து கொள்றதுக்கு வந்து உதவும். அந்த அச்சு இல்லாம நாங்க எதுவுமே செய்ய இயலாது. நார்மலா பிளாஸ்டிக் மாதிரி ஏதாவது ஒரு கவர்ஸ்லயோ இல்லாட்டி நார்மலா ஏதாவது ஒரு டேபிள்லயோ பட்டா கூட ரெசின் காஞ்சதுக்கு பிறகு திரும்ப கலட்டியே எடுக்க இயலாது. அந்த மாதிரி போயிடும். அதனால நாங்க என்ன செய்யணும், கட்டாயம் அந்த சிலிக்கான் மோல்ட் வந்து நாங்க யூஸ் பண்ணணும். அடுத்தது ரெசின் கலை படைப்புகளுக்கான
சந்தை தேவை, அதாவது மார்க்கெட் டிமாண்ட். மார்க்கெட் டிமாண்ட் போது இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சிட்டி சைடு இப்போ ட்ரிங்கோமல் என்னும் போது அது ஒரு சிட்டி சைடு. அந்த சிட்டி சைட்ல தான் இருந்தேன். இருக்கும்போது எனக்கு வந்து ஆன்லைன் அந்த மாதிரி செய்யறதை விட எனக்கு வீட்டுல இருந்து வந்து நிறைய ஆர்டர்ஸ் வரும். இப்படி செய்து தாங்கன்னு சொல்லி நிறைய நிறைய ஆர்டர்ஸ். நார்மலா எனக்கு டைமே இருக்காது. காலையில விடிய காலையில ஒரு இப்போ இன்றைக்கு நைட் நான் ஸ்டார்ட் பண்றேன்னு சொன்னா அடுத்த நாள் விடிஞ்சும் கூட நான் அந்த வேலையை செய்து கொண்டுதான் இருப்பேன். ஏன்னு சொன்னா நாங்க ஒரு வெளியே பொருட்படுத்தினோம்னு சொன்னா கட்டாயம் நாங்க அது ஆஹ் ஒரு சாட்டிஸ்ஃபைடா அவங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கிற மாதிரி நாங்க செய்து முடிக்கணும். என்ன அப்ப அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யணும், எங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து கட்டாயம் இருக்கணும். அதுக்காக நாங்க எங்களோட டைமையும் எங்களோட உழைப்பையும் வந்து நாங்க எங்களோட அர்ப்பணிப்பு செய்யணும். அதுதான் எங்களுக்கு முக்கியமான தேவை. அந்த மார்க்கெட் டிமாண்ட் என்னும்போது அந்த மார்க்கெட் டிமாண்ட் வந்து தானா தேடி வராது, நாங்க தான் உருவாக்கணும். அதை எப்படி உருவாக்குறது என்று சொல்லி நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா, அதாவது எடுத்த உடனேயே நாங்க எல்லாம் செய்யல, ஒரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் மூவ் ஆகி கொண்டு போகணும். அப்ப அதுக்கேற்ற கைடன்ஸ் வந்து நான் உங்களுக்கு கட்டாயமா செய்வேன். நீங்க எல்லாரும் கிளாஸ்ல ஜாயின் பண்றீங்களா இருந்தா அதுல உங்களோட 4 கிளாஸ் முடிஞ்சு 5வது செஷன், அதாவது உங்களோட செகண்ட் மந்த் செஷன் தொடங்கி 6 6 கிளாஸ் 7 கிளாஸ் முடிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு ஒவ்வொன்றா ஒரு பிசினஸ், நீங்க ஒரு பேஜோ வாட்ஸ்அப் குரூப்போ ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணி நீங்க செய்யற அளவுக்கு நான் உங்களை கொண்டு வருவேன் என்று சொல்லி நான் 100% ஷுவர் பண்ணி சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முதல் செய்த பெச்சாக்களும் அப்படிதான். இப்ப அவங்க ஒவ்வொரு ஆக்களும் அவங்களுக்கு சொல்லி ஒரு பிசினஸ் உருவாக்கி அவங்களே லோகோ எல்லாம் உருவாக்கி அவங்களே பேஜ் நேம் எல்லாம் கிரியேட் பண்ணி இப்போ ஆர்டர்ஸுக்கு செய்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் வருவீங்க, நீங்களும் வரணும். அந்த அளவுக்கு நான் உங்களை கொண்டு வருவேன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஷுவர் பண்ணி சொல்லுவேன். மற்றது வந்து எங்கட இந்த அதாவது மார்க்கெட் டிமாண்ட் வந்து ஓகே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஒன்று எங்களுக்கு பேஜ் திறந்து செய்யறது, இல்லாட்டி வாட்ஸ்அப் குரூப்ஸ் ஓபன் பண்றது, இல்லாட்டி எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்றது, அந்த மாதிரி நாங்க செய்து கொண்டு போகலாம். மற்றது வந்து எங்கட நாங்க கொடுக்கிற பொருள் தரமா இருந்தாதான் இன்னொரு ஆள் வாங்குறதுக்கு வந்து விருப்பப்படுவாங்க. அது கட்டாயம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? அதுதான் நாங்க சொல்றது. எங்களோட கிரியேஷன் குவாலிட்டி, எங்களோட குவாலிட்டி வந்து எப்படி இருக்கணும், 100% நம்பகமா இருக்கணும், குவாலிட்டியா இருக்கணும், பாக்குறதுக்கு யூனிக்கான டிசைனா இருக்கணும். அதுக்கு நாங்க என்ன செய்வோம், கட்டாயம் எங்கட என்ன சொல்றது, நாங்க ஒரு விஷயத்தை விரும்பி செய்தமா இருந்தா, விருப்பமா செய்தமா இருந்தா அது வந்து உண்மையாவே ஒரு பாக்குறதுக்கு நிறைய வடிவா இருக்கும், அழகா இருக்கும். அந்த மாதிரி நாங்க செய்யும் போது ஒரு விருப்பமா எங்களோட ஆசையோட அதை செய்தோம்னு சொன்னா எங்களோட குவாலிட்டி வந்து எப்பவுமே வந்து ஹையா தான் இருக்கும். இப்ப நாங்க பார்த்த உடனே சொல்லுவோம். இப்ப நாங்க நார்மலா ஒரு சாரி வாங்குறதா இருந்தாலும் இல்லாட்டி ஒரு ட்ரெஸ் வாங்குறதா இருந்தாலும் அதோட குவாலிட்டி என்ன செய்வோம், ஒன்றுக்கு 100 தரம் செக் பண்ணுவோம். என்ன அதுவும் இப்ப நாங்க ஒரு சின்னதா ஒரு திங்ஸ், ஒரு நார்மலா ஒரு இயரிங் வாங்குறேன்டா கூட அதுல குவாலிட்டி பார்த்து தான் வாங்குவோம். இப்ப அந்த மாதிரி நாங்க எங்களோட கிரியேஷனை வந்து நாங்க எந்த அளவுக்கு குவாலிட்டியா கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும். சரியா? சோ அதுக்குரிய கைடன்ஸ் வந்து நான் ஃபுல்லாவே உங்களுக்கு செய்வேன். அடுத்தது நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். ஓகே, இது வந்து உங்களோட ஸ்கீம், அதாவது உங்களோட பாடத்திட்டம். அந்த பாடத்திட்டத்துக்குள்ள என்னென்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி, சரியா? அதுல வந்து ஃபர்ஸ்ட் ரெசின்டா அறிமுகம், ரெசின் கிரியேஷன் அறிமுகம், அதாவது உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் நடக்கும் ஃபுல்லாவே. சரியா? அடுத்தது என்ன மாதிரி நீங்க பேசிக்ல இருந்து போறீங்க, உங்களோட பேசிக்ல இருந்தே கொண்டு போறது. சரியா? அதுக்கு ஃபர்ஸ்ட் ஜுவல்லரி செய்யறது, இயரிங் செய்யறது, மற்றது வந்து உங்களுக்கு அச்சு, அதாவது ஒரு மோல்டுக்கு தேவையான ரெசிண்ட் அளவை நீங்க எப்படி சரியா அளவிடுவீங்கன்னு சொல்லி பாக்குறது. மற்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கலர்ஸ்கள் ஆட் பண்ணி என்ன மாதிரி எங்களோட வீட்டுல இருக்கிற திங்ஸ்கள் இருக்குது, நாங்க சமையலுக்கு பயன்படுத்துற திங்ஸ்கள் இருக்குது, அதை வச்சு எப்படி நாங்க எங்களோட படைப்புகளை உருவாக்குறதுன்னு சொல்லி பார்ப்போம். அடுத்தது வந்து கீ டெக்ஸ்ட், புக் மார்க், பென், அந்த இது செய்யற ஒரு விஷயம் பார்ப்போம். மற்றது வந்து நெக்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். இதுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா எஃபெக்ட். எஃபெக்ட்னு சொல்லும் போது இப்ப நாங்க அடுத்த இதுக்குள்ள பாபம் இருக்குது. அதுல வந்து அந்த இப்ப நாங்க நார்மலா ரெசின்ல ஒரு கலரை மட்டும் மிக்ஸ் பண்ணிட்டு நாங்க ஊத்திட்டு எடுக்கிறது மட்டும் ரெசின் இல்ல. அதுக்குள்ள வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப இதுக்குள்ள வந்து எஃபெக்ட்னு சொல்லும் போது அப்படிதான் வரும். இப்ப நான் அடுத்து உங்களுக்கு இதுல பார்க்கும்போது விளங்கும்.
இந்த ஏர் பபிள்ஸ் இந்த டஸ்ட்டுகள் இருந்துச்சுட்டு சொன்னா என்ன மாதிரி நாங்க அதை அகற்றுன்னு சொல்லி முறையில பார்ப்போம். மற்றது வந்து ஃப்ளவர் ப்ரிசர்வேஷன், இது வந்து கட்டாயம் எல்லாரும் அதாவது ரெசினாட் பழகுற எல்லாரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், இப்ப ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம், எல்லாரும் வந்து விரும்பி செய்யற ஒரு விஷயம், ஒரு மெமரபிளான விஷயம். அதாவது ஃப்ளவர் ப்ரிசர்வேஷன்ன்றது வந்து ஒரு வெட்டிங் மாலையோ இல்லாட்டி ஒரு வெட்டிங் பொக்கேயோ இல்லாட்டி ஒரு லவபிள் பர்சன் கொடுத்த ஒரு பூவோ எதுவா இருந்தாலும் அது எங்களோட ஒரு மெமரின்றது என்ன, பூ எங்க லைஃப்ல எங்களோட இருக்கணுமே. அப்போ ஒரு பூ உண்மையிலேயே நீங்க வச்சிருந்தீங்கன்னா ஒரு படத்துக்கு வச்சிருக்கீங்க, ஒரு மாசம் வச்சிருப்பீங்க, சரி ஒரு 2 மாசம் வச்சிருப்பீங்க, அதுக்கு பிறகு அந்த இதழ் எல்லாம் அப்படியே ஒரு டஸ்ட் பிடிச்ச மாதிரி பறந்து பறந்து போயிடும், அப்படியே அது உங்க ஆத்துல போயிடும். ஆனா அது என்ன செய்யறது, எங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு மெமரபிளா ஒரு கிஃப்டா ஒன்று நீங்க செய்து கொடுக்கலாம், இல்ல நாங்களே செய்து எங்களோட வச்சுட்டு போகலாம். அந்த மாதிரி செய்யறதுக்கு கட்டாயம் என்ன செய்யணும், நாங்க ஃப்ளவர் ப்ரிசர்வேஷன் தெரிஞ்சு கொள்ளணும். அடுத்தது அந்த செக்ஷன் உங்களுக்கு ஃபுல்லாவே இருக்குது, அந்த செஷன் ஃபுல்லாவே நடக்கும். அடுத்தது வந்து விலை நிர்ணயம் செய்தல், அதாவது உங்களுக்கு பிரைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்றது. இப்ப நாங்க எல்லாரும் கிரியேஷன் செய்வோம், வித்தியாசமா செய்வோம், ஆனா என்ன மாதிரி விலைக்கு கொடுக்கறதுன்னு சொல்லி தெரியாது. நார்மலா நாங்க எல்லாத்துக்கும் ஒரு விலையை வச்சு கொடுக்குற மாதிரி, இப்ப ஒரு மார்க்கெட்ல, அதாவது பிரைசி நாட் மார்க்கெட் சொல்லி இருக்குதானே, இப்ப எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரே விலை ஒரு 50-100 ரூபா வித்தியாசமா இருக்கும். ஆனா எங்களுக்கு அதுக்கு எப்படி சரியா விலை ஃபிக்ஸ் பண்றதுன்னு சொல்லி தெரியாட்டி என்ன செய்வோம், ஒன்று ஆக குறைச்சு கொடுப்போம். ஒரு 500 ரூபாய்க்கு கொடுக்கறது நாங்க 250 ரூபாய்க்கு கொடுப்போம், அப்படி இல்லைண்டா 500 ரூபாய்க்கு கொடுக்கறது 1500 ரூபாய்க்கு கொடுப்போம். எங்களுக்கு அது சரியா தெரியலன்னு சொன்னா, சோ அது என்ன செய்யணும், நான் கட்டாயம் அதை வந்து எல்லாரும் தெரிஞ்சு கொள்ளணும். அதுவும் உங்களுக்கு ஒரு செஷன் நடக்கும், அதாவது எங்களுக்கு உங்களோட 8 செஷனுக்குள்ளேயும் அவ்வளவு வந்து இருக்கு, சரியா. அடுத்தது வந்து யூவி ரெசினை பயன்படுத்தி நாங்க என்ன மாதிரி ஜுவல்லரி செய்யறது, இயற்கையான பூக்களை கொண்டு, தானியங்களை கொண்டு, வாசனை திரவியங்களை கொண்டு எப்படி நாங்க கலைப்படைப்புகளை உருவாக்குறதுன்னு சொல்லியும் பார்ப்போம், சரியா. அடுத்தது வந்து கடல் அலை வடிவமைப்பு, அதாவது கடல் அலை, இந்த ஓஷின்ல ரெஷினாட் எப்படி செய்யறதுன்னு சொல்லி இப்ப நான் உங்களுக்கு ஏற்கனவே காட்டினானு அந்த மாதிரி எப்படி செய்யறதுன்னு சொல்லி நாங்க பாக்குறது எங்களுக்கு வந்து லாஸ்ட் செஷன்ல இருக்கு, சரியா. ஓகே, நாங்க நெக்ஸ்ட் என்ன விஷயம் சொல்லி பார்ப்போம். இது வந்து ரெசின் கலைநுட்பமும் அதுல விளைவும். இப்ப நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த வாட்டர் ட்ராப் எஃபெக்ட், இந்த வாட்டர் ட்ராப் எஃபெக்ட்ன்றது வந்து உண்மையிலேயே ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம். டக்குன்னு எல்லாருமே பழகி கொள்ள இயலாது, கஷ்டம். டக்குன்னு எல்லாருக்கும் அந்த இது வந்து பார்த்த உடனே கண்டுபிடிக்க இயலாத மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு எஃபெக்ட். அடுத்தது ஆல்கஹாலிக் எஃபெக்ட், தான் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. மற்றது வந்து மார்பிள் எஃபெக்ட், மற்றது வந்து த்ரில் எஃபெக்ட் வந்து உண்மையிலேயே ஒரு பியூட்டிஃபுல்லான எஃபெக்ட். நிறைய போட்டோ ஃப்ரேம் செய்யும் போது கியூட்டா இருக்கும், அது பாக்குறதுக்கு உண்மையிலேயே ஒரு அழகா இருக்கும். அந்த மாதிரி எப்படி செய்யறது. மற்றது மார்பிள் எஃபெக்ட் வந்து பெரிய பெரிய கிளாக் டிசைன்ஸ், பெரிய போர்ட் டிசைன்ஸ் அந்த மாதிரி செய்யும் போது. மற்றது வாட்டர் ட்ராப், மற்றது ஆல்கஹாலிக் எஃபெக்ட், இந்த மாதிரி எஃபெக்ட்கள் தான் நாங்க பார்ப்போம், சரியா. ஓகே, நெக்ஸ்ட் என்ன விஷயம்னு சொல்லி பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட நிறுவனத்துல வந்து, அதாவது எங்களோட காலேஜ்ல வந்து இந்த ரெசின் ஆர்ட் செய்து கோர்ஸ் செய்த ஸ்டூடெண்டோட வந்து கிரியேஷன்ஸ் வந்து இவங்க போட்டிருக்கிறாங்க, சரியா. இதெல்லாம் உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும், ஓகே. இப்ப இதே மாதிரி நீங்களும் செய்யலாம். எப்படி, எங்களோட முயற்சியும் எங்களோட ஹார்ட் ஒர்க்கும் கட்டாயம் தேவை. ஸோ அது இருந்துச்சுன்னு சொன்னா நாங்க என்ன செய்யலாம், இதே மாதிரி நீங்களும் நாளைக்கு செய்யலாம். இதை பார்த்துட்டு நாங்க ஆசைப்பட்டுட்டு மட்டும் இருக்கக்கூடாது, அதுக்குரிய எஃபர்ட்டை வந்து நாங்க கட்டாயம் கொடுக்கணும், சரியா. ஸோ அதுக்கு வந்து நான் எங்களோட சேர்ந்து நீங்க செய்வீங்களா இருந்தா உங்களோட இந்த மாதிரி உங்களோட திறனை வளர்த்து உங்களுக்கு வந்து சொல்லி நான் ஒரு பிசினஸ் செய்யக்கூடிய மாதிரி உங்களை தயார்படுத்தி செய்யறதுக்கு எங்களால இயலும், சரியா. ஸோ கட்டாயம் நம்பிக்கையா நீங்க செய்யும் போது உங்களால மேலும் சொல்லி உங்களை ஃபுல்லாவே கைட் பண்ணி இந்த மாதிரி நீங்களும் வரக்கூடிய மாதிரி நானும் உங்களை கொண்டு வருவேன். ஸோ அது வந்து நீங்க 100% நம்பலாம், சரியா. ஓகே, நாங்க இது உங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஆக்கிட்ட கிரியேஷன்ஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் பாருங்க, இந்த எல்லாரும் ஒரே மாதிரி செய்யறே இல்ல. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்டா செய்திருக்கிறாங்க, சரியா. ஸோ இதே மாதிரி இன்றைக்கு செய்திருக்கிறாங்க, நாளைக்கு உங்க எல்லாராலையும் இதே மாதிரி செய்ய இயலும், சரியா. அந்த மாதிரி நீங்க நம்புங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ இதுக்குள்ள வந்து என்ன இருக்குது, கோர்ஸ்ட வந்து ரூல்ஸ் அண்ட்
ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொன்னா இப்ப எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஒரு ரூல்ஸ் இருக்குங்க. அந்த ரூல்ஸை வந்து நாங்க கட்டாயம் ஃபாலோ பண்ணணும். இப்ப நாங்க வீதி போக்குவரத்து, அதாவது நாங்க ரோட்ல போறோமா இருந்தாலும் அதுக்குண்டு ஒரு ரூல்ஸ் இருக்குது. நாங்க ஒரு ஸ்கூல்ல படிக்க போற மாதிரி இருந்தா அதுக்குண்டு ஒரு ரூல்ஸ் இருக்குது. கிளாஸுக்கு போறோம்னா அதுக்குண்டு ஒரு ரூல்ஸ் இருக்குது. நம்மளா சில பேர் வீட்லயும் ரூல்ஸ் இருக்கும், இப்படி இருக்கணும்னு சொல்லி பெரிய பெரிய ரூல்ஸ் இல்ல, ஒரு நான் ஃபாலோ பண்ணக்கூடிய மாதிரி சின்ன சின்ன ரூல்ஸ் அந்த மாதிரி எங்கட காலேஜ்ல ஃபர்ஸ்ட் ரூல், அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்கட என்னன்னு பார்ப்போம். இப்ப உங்களுக்கு வந்து இப்ப அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ், அதாவது இது வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரீயான இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ். சரியா? இதுக்கு பிறகு நீங்க உங்களோட பேமெண்ட்டை போட்டு நீங்க வந்து என்ன செய்ய போறீங்க, சாரி, எங்கட இதுக்குள்ள வந்து ஜாயின்ட் ஆக போறீங்க. ஜாயின்ட் ஆகிட்டீங்கன்னு சொன்னா உங்களை வந்து எல்லாரையும் ஒரு குரூப்ல ஆட் பண்ணுவோம். சரியா? அந்த குரூப்ல நீங்க வந்து எந்த ஒரு மெசேஜ், அதாவது கோர்ஸ் சம்பந்தமா மட்டும்தான் நீங்க மெசேஜ் போடலாம். சரியா? மற்றபடி வேறு ஏதாவது மெசேஜ் போடுறது, இல்ல ஏற்கனவே ரெசின் செய்யறவங்களா இருந்தா அதை பத்தின விளம்பரங்கள் போடுறது, அதுகள் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. அடுத்தது வந்து உங்களோட ஜூம் லிங்க் இருக்குது தானே, அந்த ஜூம் லிங்க் வந்து நாங்க கிளாஸ் நடக்கிறதுக்கு முதல் ஒவ்வொரு அந்த அந்த கிளாஸ் நடக்கிற நாள்ல, உங்களுக்கு செஷன் இருக்கிற நாள்ல வந்து நாங்க ஜூம் லிங்க் வந்து அனுப்புவோம். அந்த ஜூம் லிங்கை வந்து நீங்க உங்களோட ஸ்டூடெண்ட் ஐடி வழங்கணும். நாங்க ஸ்டூடெண்ட் ஐடி மூலம் தருவோம். அந்த ஸ்டூடெண்ட் ஐடி மூலமா தான் நீங்க என்ன செய்யணும், அந்த ஜூமுக்கு வந்து பேரும் ஸ்டூடெண்ட் ஐடியும் போட்டுதான் நீங்க கட்டாயம் வரணும். அந்த மாதிரி வரும்போது உங்களோட அந்த ஜூம் லிங்க் இருக்குது தானே, அதை வந்து நீங்க வேற ஆட்களுக்கு வந்து ஷேர் பண்ண இயலாது. சரியா? அடுத்தது வந்து கட்டாயம் நீங்க எல்லாரும் கிளாஸஸ் ரெக்கார்டிங் வேணும்னு சொல்லி இருக்கிறார்கள், ஓகே. மற்றபடி கிளாஸஸ்ல இருக்கிறார்கள் கட்டாயம் அந்த டைமுக்கு வந்து அட்டன் பண்ணுங்க. சரியா? அடுத்தது வந்து நீங்களும் ஆக்டிவா இருக்கணும். இப்ப நான் சொல்லும் போது உங்களுக்கு டவுட்ஸ் கேட்கறதுக்குரிய டைம் தருவேன். அந்த டைம்ல நீங்க உங்களுக்கு விளங்காததை கேட்கணும், கேட்டு படிக்கணும், பழகணும். அந்த மாதிரி ப்ராக்டிஸ் செய்யற டைம்ல உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லணும். மற்றது குரூப்ல நீங்க மெசேஜ் போடும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க இப்பதான் செய்றீங்களா இருந்தா சொல்லி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, நர்வஸா இருந்தது, அந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க குரூப்ல ஷேர் பண்ணலாம். ப்ராசஸ் சம்பந்தமான விஷயங்கள் மட்டும். மற்றபடி நீங்க உங்களுடைய இதுகளை வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கல் செய்யும்போது ஆக்டிவா நீங்க செய்றீங்கன்னு சொன்னா எனக்கும் ஈஸியா இருக்குன்னு சொல்லி தரத்துக்கு உங்களுக்கும் ஈஸியா இருக்கும். சரியா? ஓகே, நாங்க நெக்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். ஓகே, இது வந்து எங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த கோர்ஸுக்கு வந்து நீங்க என்ன மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். சரியா? இதுல வந்து அக்கவுண்ட் டீடைல்ஸ் போட்டிருக்கு, 2 அக்கவுண்ட் டீடைல்ஸ் போட்டிருக்குது. அந்த 2 அக்கவுண்ட் டீடைல்ஸுக்கும் நீங்க வந்து ஏதாவது ஒன்று கொமர்ஷியல் பேங்க் இல்லாட்டி பிஓசி பேங்க், ரெண்டுல ஏதாவது ஒன்றுக்கு வந்து நீங்க உங்களோட பேமெண்ட், அதை வந்து நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் மந்த்துக்குரிய பேமெண்ட் வந்து 4000. அந்த 4000 மற்றது வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் மந்த்ல வந்து 4 கிளாஸ் நடக்கும். சரியா? அது 4 கிளாஸ் முடிய அதுக்கு பிறகு அடுத்த மாசம் செஷன் தொடங்கும். அப்ப உங்களுக்கு 2 மாசம் கிளாஸ் நடக்கும். மொத்தம் 8 கிளாஸ். உங்களோட பேமெண்ட் வந்து மொத்தம் 8000. ஃபர்ஸ்ட்டுக்கு 4000 கட்ட போறீங்க ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு. பிறகு அந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு 4 கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு 5வது செஷனுக்கு வந்து அடுத்த 4000 கட்டுவீங்க. அப்படிங்கிற நீங்க என்ன செய்வீங்க, இந்த இதுல போட்டிருக்கிற நம்பர், இது வந்து இந்த டீடைல்ஸ் வந்து நாங்க குரூப்ல போடுவோம். இப்பயும் நீங்க பார்த்து கொள்ளலாம், குரூப்லயும் நாங்க போடுவோம். சரியா? இதுல வந்து நீங்க என்ன செய்யணும், இதுல இருக்கிற நம்பருக்கு வந்து நீங்க வந்து ஒன்று ஆன்லைன்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க அனுப்பினதுக்குரிய ஸ்கிரீன்ஷாட் போடணும். அப்படி இல்லைன்னு சொன்னா ரிசிப்ட் வந்து அதோட சேர்த்து உங்களோட பெயரும் உங்களோட ஐடென்டி நம்பரும் உங்களோட அட்ரஸும் சேர்த்து அந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு நாங்க இதுல போடும் குரூப்ல அந்த நம்பருக்கு வந்து நீங்க கட்டாயம் வந்து வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. இதுல வந்து உங்களோட பெயர் டீடைல்ஸ், அட்ரஸ் டீடைல்ஸ், உங்களோட கான்டாக்ட் டீடைல் வந்து சரியானதா போடுங்க. ஏன்னு சொன்னா அந்த அட்ரஸுக்கு தான் நாங்க உங்களுக்கு வந்து சர்டிபிகேட் வந்து அனுப்பி வைப்போம். சரியா? அதுக்கு பிறகு நீங்க இந்த அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க கிளாஸுக்கு ஜாயின் பண்ணும்போது 4000 கட்டி நீங்க ஸ்கிரீன் ஷாட் இல்லாட்டி ரிசிப்ட் அனுப்பினதுக்கு பிறகு என்ன செய்யும்னு சொன்னா உங்களுக்கு வந்து உங்களை வந்து எங்களோட தேர்ட் பேட்ச் குரூப்ல வந்து நாங்க ஜாயின் பண்ணுவோம். ஜாயின் பண்ணிட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு வாட்ஸ்அப் இதுல
உங்களோட இதுலேயே குரூப்லேயே வந்து நாங்கள் ஸ்டூடெண்ட் ஐடியும் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். அந்த ஜூம் நேம், அதாவது இப்போ நாங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களோட ஜூம் நேம் வந்து ஸ்டூடெண்ட் ஐடியா தான் இருக்கும். சரியா? மற்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளாஸ் ஃபுல்லாகவே வந்து ஜூமில் தான் நடக்கும். ப்ராக்டிக்கல் வைஸாக ஃபுல்லாகவே ஜூமில் தான் நடக்கும். மற்றது உங்களோட ஒவ்வொரு ஜூம் கிளாஸுக்குரிய ரெக்கார்டிங்கும் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் தான் நாங்கள் போடுவோம். இப்போ நீங்கள் கேஷ் பே பண்ணினதுக்கு பிறகு நாங்கள் ஆட் பண்ணுற வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களோட பெச்சுக்குரிய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நாங்கள் அதுக்குரிய டீட்டெயில்ஸ் வந்து போட்டுக்கொண்டு இருப்போம். இப்போ இன்றைக்கு நைட் கிளாஸ் நடக்குதுன்னு சொன்னால் அடுத்த நாள் ஈவினிங்குக்குள்ள நாங்கள் அதுக்குரிய ரெக்கார்டிங் வந்து போட்டுருவோம். இப்போ நீங்கள் ஒரு கிழமை நடக்கிற செஷனுக்குரிய ப்ராக்டிக்கல், அடுத்த கிழமை செஷனுக்குரிய ப்ராக்டிக்கல் ஸ்டார்ட் ஆகுறதுல நீங்கள் அது குரூப்பில் செய்து போட்டுட்டீங்கன்னு சொன்னால் ஓகே. சரியா? ஓகே, நாங்கள் அடுத்தது என்னன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நாங்கள் எங்களோட கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லி முடிச்சுட்டேன். சரியா? கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லியாச்சு. எங்களோட காலேஜில் என்ன மாதிரி ரூல்ஸ் இருக்குன்னு சொல்லியாச்சு. மற்றது வந்து நீங்கள் செய்கிறதுக்குரிய மெத்தட் என்ன மாதிரி நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி கொண்டு போடுவேன்னு சொல்லி எல்லாம் சொல்லியாச்சு. அடுத்தது இப்போ உங்களுக்கு டைம், இதில் ஏதாவது உங்களுக்கு விளங்கி இல்லை ஏதாவது கேட்கணும்னு சொன்னால் நீங்கள் இப்போ கேட்கலாம். குட் ஈவினிங் மிஸ். சொல்லுங்க. என்ன சொன்னா இப்போ நீங்க எக்ஸாம்னு சொல்றீங்க தானே, கிளாஸ் ஷெட்யூல் எல்லாம் ஓகே, ஃபீஸ் ஓகே. எல்லாமே எங்களுக்கு எல்லாம் ஓகே. நான் ம். கேட்கறது இப்போ நீங்க எக்ஸாம்னு சொல்றது வந்து என்ன மெத்தட்ல நடக்கும்? இப்போ உங்களுக்கு 2 மாசம் 8 கிளாஸ் தானே. ஓம். அந்த 8 கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு நாங்க உங்களுக்கு வந்து தனியா எக்ஸாமுக்குன்னு சொல்லி ஒரு குரூப் தரோம். சரியா? அந்த எக்ஸாம் குரூப் ஓகே. டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு 3 கிரியேஷன் செய்யறதுக்கு நாங்க தருவோம். அதுக்கு உங்களுக்கு 2 வீக்ஸ் டைம் தருவோம். அந்த 2 வீக்ஸுக்குள்ள நீங்க அந்த கிரியேஷன்ஸை செய்து அதுல 4 பிக்சர் வந்து நீங்க அந்த குரூப்ல ஷேர் பண்ணணும். நாங்க ஒவ்வொன்றா நாங்க செய்து அதை வந்து நாங்க ஷேர் ஓ பண்றது, அதாவது ப்ராக்டிக்கல் நீங்க இப்ப எக்ஸாம். பிராக்டிக்கல் ஒவ்வொரு கிளாஸஸுக்குரிய பிராக்டிக்கல் நடந்ததுக்கு பிறகும் அடுத்த செஷன் கிளாஸுக்கு இடையில நீங்க செய்த பிராக்டிக்கலை வந்து என்ன செய்யணும், செய்த குரூப்ல போடணும். அதை விட்டு நீங்க பிராக்டிக்கல் டைம்ல நாங்க பென்னோ புக் மார்க்கோ எல்லாம் செய்வோம் தானே, எக்ஸாமுக்கு திரும்ப அப்டேட் பண்றது குரூப்ல நீங்க புதுசா வித்தியாசமா செய்து இப்ப ஒரு எக்ஸாம் பண்ணும்போது நாங்க டிஃப்ரெண்டா தானே செய்யணும். அந்த மாதிரி செய்து நீங்க வந்து உங்களோட ஓன் பிக்சரை வந்து நீங்க ஷேர் பண்ணணும் குரூப்ல. அதுக்கு பிறகு 2 வீக்ஸுக்கு பிறகு உங்களுக்கு நாங்க எங்களோட எக்ஸாம் ரிசல்ட்ஸோட சேர்த்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு உங்களோட அட்ரஸுக்கு வந்து நாங்க சென்ட் பண்ணுவோம் சர்டிபிகேட். ஓ என்னடா மிஸ், இப்போ 8 கிளாஸ்லயும் ஒவ்வொரு இதை பத்தி நீங்க வந்து எங்களுக்கு ப்ராக்டிக்கல் முறையில வந்து ஓ நீங்க செஞ்சு காட்டுவீங்க. ஓ அந்த ஓ 8 கிளாஸ் நான் ஒரு கிளாஸ் வந்து வீக்குக்கு 1 கிளாஸ் அப்படியா? ஓ உங்களுக்கு வந்து மொத்தம் 2 மாசம், ஒரு மாசம் 4 கிளாஸ், வீக்ல ஒரு கிளாஸ் நடக்கும், மொத்தம் 8 கிளாஸ். ஓகே மிஸ், இதுக்குரிய திங்ஸை வந்து நாங்க இப்படி இப்போ எங்க பர்ச்சேஸ் பண்ற ஓகே, இப்ப இந்த இதுல வந்து மாதிரி? இன்பாக்ஸ்ல அப்படிதான் போட்டுருக்கீங்க திங்ஸ் எங்க வாங்கலாம்னு சொல்லி. இதுல வந்து ஃபர்ஸ்ட் மந்த்துக்குரிய திங்ஸ் ஒரு பேக்கேஜ் இருக்குது, செகண்ட் மந்த்துக்குரிய திங்ஸ் ஒரு பேக்கேஜ் இருக்குது. இப்போ உங்களுக்கு இப்போ இது முடிய நீங்க இப்போ கிளாஸுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு பேமெண்ட் போட்டு நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜாயின் பண்றீங்க தானே. 21ஆம் தேதி தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். அந்த 21ஆம் தேதி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து உங்கள்ட்ட யார்கிட்டயுமே வந்து இந்த திங்ஸ் இருக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. அதுக்கு அடுத்த செஷன் கிளாஸுக்குள்ளதான் உங்களோட திங்ஸ் இருக்கணும். அப்ப அதுக்கிடையில நீங்க எடுக்கக்கூடிய என்னட்ட கண்டெக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். நான் கண்டெக்ட் டீடைல்ஸ் வந்து குரூப்ல போடுவேன். அந்த குரூப்ல நீங்க என்னட்ட கண்டெக்ட் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் மந்த்துக்குரிய பேக்கேஜ் திங்ஸ் அதுகள் நீங்க அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் மந்த்துக்குரிய திங்ஸ் அதை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது வந்து செகண்ட் மந்த்துக்குரிய திங்ஸ் வந்து நான் உங்களுக்கு 4வது கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு 5வது கிளாஸ் அந்த டைமும் உங்களுக்கு 5வது கிளாஸ் நடக்கும்போது செகண்ட் மந்த்துக்குரிய திங்ஸ் தேவையில்லை. ஸோ 5வது கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு நான் உங்களுக்கு 6, 7, 8க்குரிய திங்ஸ் என்னன்னு சொல்லி போடுவேன். அப்ப அந்த திங்ஸ் நீங்க என்னட்ட எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு வேற இடத்துல நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தாலும் அங்கேயும் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, தேங்க்யூ மிஸ். ஓகே, தேங்க்யூ. அந்த திங்ஸ்க்கு அமௌண்ட் என்ன மாதிரி மிஸ்? ஓகே, ஃபர்ஸ்ட் திங்ஸுக்குரிய அதாவது ஃபர்ஸ்ட் மந்த் பேக்கேஜ் திங்ஸுக்குரிய பேமெண்ட் வந்து உங்களுக்கு 3800 வரும், 3800 அப்படி வரும். செகண்ட் மந்த் திங்ஸுக்குரியது வந்து அது வந்து கொஞ்சம் பெரிய கிரியேஷன்ஸ் என்றபடியா 5500க்குள்ள வரும். ஓகே மிஸ். சொல்லுங்க. அந்த ரெசின்ல அந்த அந்த விளைவுகள் சொல்லி சொன்னீங்க தானே மிஸ்,
ஓமோ அதை கொஞ்சம் சொல்ல இயலுமா? விளங்கியல எனக்கு. இந்த அதால என்ன சைடு ரெசின்ல எஃபெக்ட் நம்ம கேக்குறீங்களா? என்ன மிஸ்? ரெசினால என்ன சைடு எஃபெக்ட் கேக்குறீங்களா? ஓ அது ஓ செய்யறது மிஸ். ஓ அப்படி சைட் எஃபெக்ட்னு சொன்னா இப்ப நார்மலா நீங்க கையில இப்ப ஹேண்ட் கிளவுஸ் போடாம கையில நாங்க நார்மலா வெறும் கையை வச்சு நாங்க யூஸ் பண்ணினோம்னு சொன்னா கையில பட்டா நாங்க உடனே அதை ரிமூவ் பண்ணிடணும். சரியா? அதை ரிமூவ் பண்றதுக்குரிய மெத்தட்கள் எல்லாமே வந்து நான் கிளாஸ்ல சொல்லுவேன். அந்த மாதிரி நீங்க ரிமூவ் பண்ணினீங்கன்னு சொன்னா ஓகே. அப்படி இல்லைன்னு சொன்னா நார்மலா அந்த சின்னதா தோல் உரிகிற மாதிரி அந்த மாதிரி எல்லாருக்கும் இல்ல, சில பேருக்கு வரலாம். மற்றபடி இதுல வேற சைடு எஃபெக்ட் என்று சொல்லி நாங்க எங்களோட சேஃப்டி ரூல்ஸை ஃபாலோ பண்ணினோம்னு சொன்னா சரி, மாஸ்க் போட்டு ஹேண்ட் கிளாஸ் யூஸ் பண்ணிட்டு சரி. ஆஹ். மற்ற இப்ப எஃபெக்ட்கள் நாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம் என்று சொல்றது வந்து அந்த ரெசினுக்குரிய எஃபெக்ட்கள், அதாவது அதுல வேற வேற டிசைன்கள் செய்யக்கூடிய மாதிரி எப்படி நாங்க செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம் என்று சொல்லிதான் அந்த எஃபெக்ட சொல்றது. மற்றது அதுக்குள்ள வந்து ஏர் பபிள்ஸ் வந்தா அதை எப்படி ரிமூவ் பண்றதுன்னு சொல்லி நாங்க ப்ராக்டிக்கல் வைஸா பார்ப்போம். சரி மிஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸ் எப்போ மிஸ் ஸ்டார்ட் ஆகுது? 21ஆம் தேதி. அப்ப அமௌண்ட் போடுறேன்னு சொன்னா 21க்கு முதல் போடணும் அப்படியா ஓ மிஸ்? ஆமாம், 22ஆம் தேதிக்கு முதல் போடும். மிஸ் சரி மிஸ். ஓம் சொல்லுங்க. மிஸ் ஒரு கிளாஸ் எத்தனை ஹவர் மிஸ் நடக்கும்? அப்படி எங்களுக்கு இத்தனை அவர் தான் என்று சொல்லி சொல்லலாம். 1 ஹவரும் இருக்கும், 1.5 ஹவரும் இருக்கும். இப்போ ஒரு மணித்தியாலம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படியும் ஆகலாம். ஓகே மிஸ், இப்படிதான் தேங்க்யூ. டைம் சொல்லி இல்ல. அது இப்ப நான் சில டைம் ப்ராக்டிகல் செய்து கொண்டிருக்கும் போது சில பேர் டவுட்ஸ் கேட்டா அந்த மாதிரி கொஞ்சம் டைம் போகும் தானே. இப்ப அதனால இவ்வளவுதான் டைம் இல்ல. ஆனா 1 ஹவர் தான் எங்களோட கிளாஸ் டைம் சொல்றது. ஆனா அதுக்கு மேலே தான் கூட நடக்கிறது. இப்போ ஒரு 10-15 நிமிஷம் கூட ஆகும் சம் டைம்ல. ஓகே ஓகே மிஸ். மிஸ் கிளாஸ் டைமிங் என்ன மாதிரி ஏரியாண்ணா? இப்போ உங்களுக்கு நைட்ல தான் நடக்கும். நைட்ல 8:30க்கு தான் நடக்கும். சரி, ஓகே மிஸ். ஓகே ஓகே. எக்ஸாம் பாஸ் இல்ல பண்ணி யூவி ரெசின் ஒன்று சொன்னீங்க, அட பிரைஸ் இந்த மாதிரி அது வந்து நம்மளா 100 கிராம் வந்து 1700 சம்திங் வரும். ஓகே தேங்க்யூ. இன்பாக்ஸ்ல வந்து போட்டுக்கிறீங்க மிஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணினா மட்டுமா சர்டிபிகேட் கிடைக்கும்? இல்ல, எக்ஸாம் பாஸ் பண்ணினா மட்டும் சர்டிபிகேட் இல்ல, எக்ஸாம்ல நீங்க எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் இது. ஏன்னு சொன்னா இப்ப நீங்க செய்ததுக்கு ஒரு பிரயோசனம் இருக்கணுமே. இப்ப நார்மலா நாங்க எக்ஸாம் மாதிரி ஒன்று கொண்டு வரலன்னு சொன்னா இப்ப எல்லாரும் வந்து அந்த கிரியேஷன் செய்யறதுக்கு முன் வர மாட்டாங்க. அதால கட்டாயம் ஒவ்வொரு ப்ராக்டிகல் கிளாஸ் நடந்ததுக்கு பிறகும் அதுக்குரிய ப்ராக்டிக்கல் நீங்க செய்து அடுத்த கிளாஸ் செஷனுக்கு இடையில எனக்கு வந்து குரூப்ல போடணும். அதே மாதிரி உங்களுக்கு 2 வீக்ஸ் டைம் தருவோம். அதுல நீங்க எக்ஸாமுக்குரிய திங்ஸ் எல்லாத்தையும் வந்து செய்து நீங்க குரூப்ல அப்டேட் பண்ணணும். அதுக்கு பிறகு எக்ஸாம் பாஸ் பண்ணினாண்டில நம்ம எல்லாருக்குமே பார்ட்டிசிபேட் பண்ற எல்லாருக்குமே வந்து எக்ஸாம்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ற எல்லாருக்கும் சர்டிபிகேட் இருக்கு. அது உங்களோட கிரியேஷன்ஸ் வந்து கொஞ்சம் இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு யூனிக்கா குவாலிட்டியா நீங்க செய்யணும். மற்றது உங்களுக்கு எப்படி போட்டோஸ் நீங்க செய்து அப்லோட் பண்ணணும் உங்களோட குரூப்போ ஈவன் பேஜோ அந்த மாதிரி அந்த கைடன்ஸ் கூட நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஆரியா, ஒவ்வொரு ரெக்கார்டிங் வந்து உங்களுக்கு கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் இப்ப நார்மலா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இன்னைக்கு நைட் இப்ப நடக்குதுன்னு சொன்ன கிளாஸ் அடுத்த நாள் ஈவினிங்குள்ள நாங்க உங்களுக்கு குரூப்ல வந்து ரெக்கார்டிங் போட்டுருவோம். அப்ப கிளாஸ்ல அட்டன் பண்ண இல்லாம போறாக்கள் வந்து ரெக்கார்டிங் பார்த்து செய்யலாம். ஹலோ மிஸ், என்னென்ன திங்ஸ் இன்க்ளூட் ஆகுது ஃபர்ஸ்ட் பேக்கேஜ்ல? அதுக்குள்ள வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மந்த்துக்குரிய திங்ஸ்கள் தான் நெட் ஆகும். அது திங்ஸ் லிஸ்டோட தான் நாங்க வந்து குரூப்ல அப்டேட் பண்ணுவோம். அதுக்குள்ள நார்மலா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மந்த் தியரிஸ், அதாவது உங்களோட ஃபர்ஸ்ட் மந்த் செஷன் 4 கிளாஸஸ்க்குரிய திங்ஸ் வந்து அதுக்குள்ள ஆட் ஆகும். அப்படின்னா மிஸ் வந்து ஒரு மந்த்ல வந்து 4 கிளாஸ்ன்னு சொன்னா ஒரு கிழமையில ஒரு கிளாஸ் அப்படியா மிஸ்? பிள்ளைங்கள இப்ப 2 மந்த் தானே, 2 மந்த்ல வந்து 8 கிளாஸ், இந்த 8 கிளாஸ் இருக்குன்னா ஒரு மந்த்ல 4 கிளாஸ்ன்னு சொன்னா இந்த வீக்ல ஒரு நாள் தானே கிளாஸ்? ஆமா, வீக்ல ஒரு நாள் தான் கிளாஸ். அந்த நம்ம அந்த வீக்குக்குள்ள அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிதானே மிஸ்? இப்ப உங்களுக்கு இப்ப 21ஆம் தேதி நடக்கிறது வந்து
ப்ராக்டிக்கல் நடக்காது. ஃபுல்லா உங்களுக்கு திங்ஸ்க்குரிய இன்ட்ரடக்ஷன் கிளாஸ். ஏன்டா ரெசின் திங்ஸ் என்னன்னே தெரியாத ஆட்கள் தானே இருப்பாங்க. அதால நாங்க பேசிக்ல இருந்து கொண்டு போகும்போது அந்த முறையில தான் கொண்டு போவோம். அப்ப உங்களுக்கு அடுத்த செஷனுக்கு தான் திங்ஸ் தேவை கையில. அப்ப நீங்க அந்த இதுக்கு வந்து இப்ப ஃபர்ஸ்ட் நடக்கிற ஒரு வீக்னா அந்த இன்னொரு கிளாஸ் நடக்கும்போது உங்களுக்கு ஒரு வீக் டைம் இருக்கு. அப்ப அந்த ஒரு வீக் டைமுக்குள்ள நீங்க அதுக்குரிய ப்ராக்டிகல் செய்து வந்து குரூப்ல போடணும். இப்ப நீங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணலன்னு சொன்னா ரெக்கார்டிங் பார்த்து செய்யலாம் தானே. நீங்க ரெக்கார்டிங் பார்த்து செய்யும் போதே இது டவுட்ஸ் சொன்னா என்னோட கேட்கலாம். ஓகே மிஸ். மிஸ் உங்கள்ட்ட கிளாஸுக்கு தேவையான திங்ஸை விட அதை விட கூட எடுக்கலுமா உங்கள்ட்ட? எடுக்கலாம். ஓகே மிஸ். மிஸ் வோட் நம்ம தக்கிறோம். இப்ப நாங்க இதுல வந்து கிளாஸ் இப்ப இந்த செஷன் முடிஞ்சதுக்கு பிறகு இப்ப எண்ட் பண்ணினதுக்கு பிறகு குரூப்ல வந்து கிளாஸ்ல ஜாயின் பண்ண விருப்பமானாக்கள், ரெக்கார்டிங் தேவையானாக்கள், அதாவது நீங்க இப்ப கிளாஸ்ல பேமெண்ட் போட்டு ஜாயின் பண்ணிட்டு நீங்க என்ன செய்யலாம், ரெக்கார்டிங் தான் சில பேர் ஃபுல்லா பார்த்து செய்வாங்க. இப்ப நைட்ல அவங்களுக்கு டைம் இருக்காது, ஒர்க் போறாங்கன்னு சொன்னா அவங்க வந்து ஃபுல்லாவே ரெக்கார்டிங் பார்த்து தான் செய்வாங்க. அந்த டைம் ரெக்கார்டிங் பார்த்து நாங்க குரூப்ல அப்டேட் பண்ணது பிறகு ரெக்கார்டிங் பார்த்துட்டு உங்களுக்கு டவுட்ஸ் கேட்பாங்க, நான் சொல்லிக் கொடுப்பேன். அந்த மாதிரி நீங்களும் செய்ய விருப்பம்னு சொன்னா, அதாவது எனக்கு ரெக்கார்டிங் பார்க்கணும் அப்படி இல்லைன்னா கிளாஸ்ல ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்க இப்போ ஓட் போடுவோம் குரூப்ல. அதுக்கு வந்து நீங்க ஓட் பண்ணி உங்களோட இதுகளை வந்து நீங்க செய்து கொள்ளலாம். சரியா? மற்றது வந்து இதுல ஜாயின் பண்ண விருப்பமானாங்க கட்டாயம் ஒரு எந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எங்களுக்கு எப்பவுமே தேடி வராது. அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடாது. கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நாங்க கட்டாயம் நல்லபடியா யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்ற ஒரு விஷயம் அதுதான். எங்களுக்கு வந்து இந்த மாதிரி வீட்டுல இருந்து கொண்டு ஈஸியா லேர்ன் பண்ணக்கூடிய மாதிரி எங்களோட ஒரு காலேஜால நாங்க இந்த ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் அந்த மாதிரி இருக்கிறத வந்து நீங்க எல்லாரும் நல்லபடியா பயன்படுத்தி உங்களோட இதுல வந்து முன்னுக்கு வரணும்னு சொல்லிதான் என்னோட விஷஸ். ஸோ நீங்க வந்து விருப்பமான ஆட்கள் வந்து குரூப்ல வந்து ஓட் பண்ணிட்டு உங்களோட இதுகளை வந்து நீங்க ஜாயின் பண்ணி கொள்ளலாம். சரியா? ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ், சொல்லுங்க. வீசிங் இருக்காக்கள் சுவாச பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து இது எஃபெக்ட் ஆகாதா எதுவும்? அப்படின்னு இல்ல. இப்ப நீங்க எல்லா இதுக்கும் சேர்த்துதான் நான் சொன்னது ஃபேஸ் மாஸ்க் கட்டாயம் போடணும் சொல்லி. அது போடுறதுனால எந்த பிரச்சனையும் இல்ல. மிஸ் இப்ப நாங்க கிளாஸ்ல அட்டென்ட் பண்ணாலும் ரெக்கார்டிங் எங்களுக்கு போடுவீங்க தானே இல்லையா? ஆமா, குரூப்ல ரெக்கார்டிங் நாங்க போடுவோம். ஓகே. இப்ப நீங்க வந்து இந்த 21ஆம் தேதிக்குள்ள உங்களோட பேமெண்ட்டை போட்டுட்டு நீங்க உங்களோட எல்லாரையும் வந்து ஒரு பேஜ் 3 அது அந்த குரூப்ல வந்து நாங்க ஆட் பண்ணுவோம். அந்த குரூப்ல உங்களோட ஒவ்வொரு கிளாஸஸுக்குரிய இப்ப நான் நார்மலா அன்னைக்கு நடக்கிற செஷனுக்குரிய தியரிஸ் நார்மலா போடுவேன். இப்போ ஒரு கிரியேஷன் செய்யறதுன்னு சொன்னா அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்யக்குள்ள சில பேருக்கு கஷ்டமே இருக்கு. அப்ப அதுல நாங்க எப்படி ஈஸியா ஃபாலோ பண்ணி கொண்டு போகலாம், அதுல இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் சில சில டைம்ல எங்களுக்கு ரெக்கார்டிங் பார்த்தாலும் ஞாபகம் இருக்காது. அப்ப அது வந்து ஒரு நோட்டா இருக்கும்னு சொன்னா எங்களுக்கு டக்குன்னு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப அந்த மாதிரி விஷயங்களை வந்து நான் நோட் பண்ணி உங்களுக்கு குரூப்ல வந்து போடுவேன். மற்றது ரெக்கார்டிங் வந்து நாங்க ஒவ்வொரு கிளாஸஸ் புரியது வந்து நாங்க குரூப்ல போட்டுக்கொண்டே இருப்போம். அப்ப நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணினாலும் பார்க்கலாம், அப்படி இல்லைன்னு சொன்னாலும் பார்க்கலாம். ஓகே மிஸ். ஓகே. இன்பாக்ஸ்ல போட்டிருக்க ஒவ்வொரு கிளாஸுக்கும் 1000 போடலும் உண்டு. அப்படி இல்ல, உங்களோட ஃபர்ஸ்ட் மந்த் பேமெண்ட் வந்து 4000. அந்த 4000 கட்டி நீங்க ஜாயின் பண்ணினா 4 கிளாஸ் படிக்க போறீங்க ஒரு மாசம். திரும்ப அடுத்த மாசத்துக்கு 4000 கட்டினா 4 கிளாஸ் படிக்க போறீங்க. மொத்தம் 8 கிளாஸ். மிஸ் குட் ஈவினிங் மிஸ். இதில் வந்து இப்போ அந்த 1 மந்த்துக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு 3700 வருது தானே அந்த திங்ஸோட ப்ரைஸ். அது வந்து அந்த 4 கிளாஸுக்கானது மட்டும் தானா இல்லாட்டி எடிஷனலாகவும் நாங்கள் அதெல்லாம் செஞ்சு கொள்ளலாமா? 4 கிளாஸுக்கு இப்ப 4 கிளாஸுக்கு மட்டும் என்று சொல்லி இல்ல, நீங்க அடிஷனலாவும் செய்யலாம். இப்ப சில டைம் ஒரு டைம் நீங்க செய்யும் போது மிஸ்டேக் ஆயிட்டுன்னு சொன்னா திருப்பி திருப்பி செய்து பார்ப்பீங்க தானே. அப்ப அந்த டைம் மேபி உங்களுக்கு அந்த 3 கிளாஸஸுக்கு போதுமானதா இருக்கலாம். சரி மிஸ், சரி, தேங்க்யூ மிஸ். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க செய்யும் போது எங்களுக்கு கூட இப்ப சில பேருக்கு வந்து எல்லா திங்ஸும் எடுக்கக்கூடிய மாதிரி வசதி இருக்காது. அதுக்காக தான் நாங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மந்த் பேக்கேஜ் செகண்ட் மந்த் பேக்கேஜ்னு சொல்லி கொண்டு வந்தோம் நாங்க. சரியா? ஓகே மிஸ், ஓகே மிஸ். ஓகே. வேற ஏதாவது டவுட் இருக்கிறாரு?
சரி. ஓகே. அப்ப நாங்க இதோட இன்றைக்கு எங்களோட இன்ட்ரடக்ஷன் கிளாஸ், அதாவது எங்களோட ஃப்ரீசியேஷன் கிளாஸ் இதோட வந்து நாங்க முடிப்போம். கட்டாயம் வந்து நீங்க உங்களோட விழாக்களை வந்து உங்களோட விருப்பத்தை வந்து நீங்க ஓட்ல போடலாம். சரியா? அதே மாதிரி நீங்க எல்லாரும் இதுல வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஒரு பிசினஸ் அச்சீவ்மெண்டா வரணும்னு சொல்லி என்னோட விஷஸ். ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். Thank you, Miss. Thank you very much. ஓகே. Thank you so much, teacher. Thank you, Miss. Thank you so much. Thank you so much. Good night. Good night. Bye. Thank you.